சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. எல்லாம் வல்ல காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளை மனமுடி மைகளால் வணங்கி, ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளானையின் வண்ணம் நம்முடைய ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் சைவ சித்தாந்த வகுப்பிலே சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய சாத்திரத்தினுடைய பிழிவாக திகழக்கூடிய அற்புதமான இந்த நூலினை நமக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்காக இங்கே நம்மோடு இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய சித்தாந்த சரபம் பேராசிரியர் பெருமகனார் திரு முனைவர் அருணை பாலராவாயன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என முதற்கண் வரவேற்று, இதிலே ஆர்வத்தோடு கலந்து சித்தாந்த தேனை பருகுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும், இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய துறைத் தலைவர் அவர்களையும், இதில் இணைய இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களையும் இந்த நேரத்திலே அனைவரையும் வருக வருக என வரவேற்று, ஐயா அவர்களை வகுப்பை தொடங்கி நமக்கெல்லாம் சிறப்பானதொரு வழிகாட்டுதலை வழங்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனக எல்லாம் வல்ல எங்கள் ஏகம் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் ஸ்ரீ காமகோடி ஞானபீடத்தில் இருந்தபடி அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பெரியவருடைய திருவடி கமலங்களை நான் திசை நோக்கி மனமொழிமைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். ஜெகத்குரு பெரியவாளுடைய அருளாடையின் வண்ணம் நம்முடைய சங்கரா கல்லூரி சைவ சித்தாந்த பாடத்தை அறிமுகப்படுத்தி அன்பர்களை எல்லாம் அதில் ஈடுபடுத்தி சித்தாந்த விளக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு அரிய செயலை நிகழ்த்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் மீண்டும் அவருடைய திருவடி கமலங்களுக்கு நான் செலுத்திக் கொடுக்கின்றேன். இந்த அரிய வகுப்பை முறையாக நடத்துகின்ற சங்கரா கல்லூரி தமிழ்துறை தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்துகின்ற என்னுடைய கெழுதகை நண்பர் தம்பி தெய்வசிகாமணி பேராசிரியர்களுக்கும், இந்த அருமையான வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சித்தாந்த ஆர்வலர்கள் மாணவ செல்வங்களாக இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் மனங்கறிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓய்வு கிடைக்கிற பொழுதெல்லாம் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதனுடைய எண்ணம். சித்தாந்த பாடத்தை இளையதளத்திலும் பல இடங்களிலே நேர்முகமாகவும் சென்று நடத்துகின்ற காரணத்தினாலே நம்முடைய வகுப்பிற்கு நினைத்தபடி என்னாலே வர முடியவில்லை. வாய்ப்பு நேர்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வகுப்பிலே கருத்துக்களை சொல்லலாம் என்பதைத்தான் தமிழ்துறை தலைவரிடத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையில் தொடக்கத்திலே சில விஷயங்களை நாம் சிவஞான சித்தியாரில் பார்த்தோம்.
பாடத்திட்ட முறைப்படி இன்றைக்கு நாம் அளவை முறைகளை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் சித்தியார் அந்த நூலை பார்க்கிற பொழுது நாம் கடவுள் வாழ்த்தாக காப்பு செய்வதை நாம் விளக்கியிருக்கிறோம். அதற்கு பின்னால் இந்த நூல் யாருக்கு உரியது என்பதை சிவஞான சித்தியார் ஆசிரியர் அருணந்தி சிவன் சொல்லுகிறார். 3 வகையான பிரிவுகளை சொல்லுகிறார். ஒன்று சாமுசித்தர், இரண்டாவது வைநைகர், மூன்றாவது பிராகிருதர் என்று 3 வகையாக மக்கள் பிறப்பிலே அருளந்தி சிவனார் பண்டைகள் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் என்று அது ஒரு பிரிவு. ஐயா எக்கோவாவது எனக்கு தெரியல, எனக்கு வரல. தேவிசேகர் சார் அப்படியா? எக்கோவா? நல்லா இருக்குங்க ஐயா. கிளியரா இருக்குங்க ஐயா, கிளியரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரோ ஒரு அன்பரே எக்கோன்னு சொன்னாரு. அதனால பண்டைகள் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் அது ஒரு பிரிவு. இயல்பாகவே பிறப்பிலேயே அவர்கள் அந்த இறைவனிடத்திலே அன்பு செலுத்துகின்ற தவமுடையவர்களாக இருக்கிறார்கள். அது பெரிய புராணத்திலே காணப்படுகின்ற நாயன்மார்களை போன்றவர்கள். அவர்களெல்லாம் சாம்பு சித்தர்கள். அதற்கடுத்து உலகிலேயே உடன்று அருளையை பற்றி கவலைப்படாமல் உலகில் இன்பம்தான் இன்பம், பொன்னும் பொருளும் தான் இன்பம் என்று வாழ்கின்ற அந்த பிரிவை பிராகிருதர் என்று சொல்கிறார்கள். பிரகிருதியிலே அதிகமாக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பிராகிருதர்கள் என்கிறார்கள். அதற்கடுத்து இதற்கு இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றவர்கள் தான் உலகிலே இருந்தாலும் உலகியலிலிருந்து துறந்து பெருமாளுடைய திருவடியை அடைய வேண்டும், இந்த பிறப்பிலே பெருமாளுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் வைநைகர். வினயம் என்றால் படிவுன்னு அர்த்தம். வினயமாக இருக்கிறார் என்றால் மிக படிவாக இருந்து நல்ல நெறி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களே அவர்களெல்லாம் வைநைகர்கள். அவர்களுக்காகத்தான் இந்த நூலை நான் செய்கிறேன் என்று பண்டினில் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர்களுக்கு இந்த நூல் தேவை கிடையாது. ஏன்னா பெருமானே அவளை எல்லாம் தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக் கொள்வார். ஆனால் மார்க்கர் கண்ட நூல் ஓதி, மார்க்கர் என்றால் சன்மார்க்கர், நல்ல நெறி சொல்லுகின்ற மென்னூல்களை எல்லாம் படித்து வீடு காதலிப்பவர்கள், வீடு பேர் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களே அவர்களுக்குத்தான் இந்த நூலை நான் சொல்கிறேன் என்று முதல்ல சொன்னார். வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் புண்டரியத்தால் சேரும் பரிசு என்று சொன்னார். அதை நாம் போன வகுப்புல பார்த்தோம். அதற்கு பின்னால் இறைவனை நாம் அடைவது என்பது அன்பினால் தான் அடைய வேண்டும். அதற்கு அவனுடைய அருள் வேண்டும். உங்களுடைய அறிவோ ஆராய்ச்சியோ உதவாது என்பதைத்தான் மறையினால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாது என்ற இறைவனார் கமலபாதம். இதனால்தான் அவனை அடைய முடியாது. அடிமுடி தேடுவது என்பது அயன்மால் இருவரும் பெருமானை தேடி பார்த்து அழுத்து போனார்கள், அயர்ந்து போனார்கள். மறை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றது. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் என்று வேதங்களெல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறான் என்பதாலே வாக்கினாலோ ஆராய்ச்சியினாலோ மனத்தினாலோ அவனை அடைய முடியாது என்பதை ஒரு பாடல்ல குறிப்பாக சொல்லி, உள்கருத்தாக அந்த பாடல்ல அவர் என்ன சொல்கிறார் என்றால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால் இதெல்லாம் வரிசையா சொல்றார். நமக்கு தெரியும், அடிமுடி தேடிய படலம் நமக்கு தெரியும். அப்புறம் மனத்திற்கு எட்டாதவன் என்பதை உபநிடதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. வாக்கு மனாதீதன், வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவன் என்பதை உபநிடதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அந்த உபநிடதங்கள் சொல்லுகின்ற கருத்தைத்தான்
சேக்கிழார் பெருமானும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்லுகிறார். திருவாசகத்திலும் அது வாக்கிறந்த பொருள், மனமிறந்த பொருள் என்றெல்லாம் நமக்கு வருகின்றது. மனவாசகம் கடந்தான் என்று ஒரு அருமையான தொடரை திருவாசகத்தில் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். மனமும் வாசகமும் கடந்தவன், மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோன். சிவபுராணத்தில் மாற்றம் மனம், மாற்றம்னா சொல் என்ற அர்த்தம். மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோன், பின்னால மனவாசகம் கடந்தான் என்றெல்லாம் சொல்வதாலே இறைவனுடைய கடந்த நிலை, எல்லாவற்றையும் கடந்த நிலையை நாம் தோத்திரங்கள் மூலமாகவும் சாத்திரங்கள் மூலம் அறிகின்றோம். அரை அருணஞ்ச சிவம் வழிவடிவது போல சிவஞான சித்தியார்ல அந்த மறையினால் அயனால் மனத்தால் வாக்கால் என்று சொல்றார். அதற்கு நயம் கூறுகின்ற சிவஞான முனிவர் அதை நாம் நினைக்க வேண்டும், கருத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். அந்த அயனால் என்று வருது இல்லையா, அயன் என்பது பொதுவாக பிரம்மனை குறித்தாலும் வேதத்திற்கு அங்கமாக, வேதத்தினுடைய அங்கமாக பிரம்மனால் செய்யப்பட்டது 18 புராணங்கள் அந்த பிரம்மன் செய்தது. அயனால் செய்யப்பட்ட 12 புராணங்களாலே அவனை அடைய முடியாது. மால் என்றால் திருமால். இதிகாசம் சொன்ன வியாசர், பாரதம் பாடிய வியாசர் திருமால் அவதாரம், மாயோன் அவதாரம் என்று சொல்வார்கள். எனவே மாயோன், அங்கே மாலோன் என்றால் மாயோன் அவதாரமாக இருக்கின்ற வியாசன் செய்த இதிகாச நூலை அதனாலும் அடைய முடியாது. 18 புராணங்களால் அடைய முடியாது, இதிகாசங்களால் அடைய முடியாது. மனம் என்று சொன்னால் ஸ்மிருதிகள், ஸ்ருதிகளுக்கெல்லாம் நினைத்து பார்த்து விளக்கம் தருகின்ற மனு முதலிய ஸ்மிருதிகள். எனவே மனம் என்றால் அங்கே ஸ்மிருதிகளாலே பெருமானை அடைய முடியாது என்றும், வாக்கு என்றால் வேதம், அந்த வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று இருவகையாக இருக்கிறது. அந்த இருவகையாக இருக்கிறதே கர்மகாண்டத்தை சொல்வது பூர்வ மீமாம்சை, ஞானகாண்டத்தை சொல்வது உத்தர மீமாம்சை. எனவே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைகள் என்ற ஆராய்ச்சியாலே பெருமானை அடைய முடியாது. அளவை என்றால் அளவை நூல்கள், தர்க்க சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரத்தினாலும் பெருமானை அடைய முடியாது. தர்க்கத்தை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள். குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்துல சாத்தியர் தத்துவங்கள் பேசி தலையிடித்துக் கொள்ளாதே என்றும் சொல்லிவிட்டு, கற்க மிக இடர்பட்டு கற்றையெல்லாம் கற்றர்வால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ, தர்க்கித்து நாய் போல சல்லன சொல்வதற்கா படிக்கிறாய் என்றால் தர்க்க சாத்திரத்தினாலும் பெருமானை அடைய முடியாது என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி, வேதத்தினாலும் வேதத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற மற்றவற்றாலும் உபாங்கமாக இருக்கின்ற நியாய வைசேடிகம், மீமாம்சை, ஸ்மிருதி இவைகளினாலும் பெருமானை அடைய முடியாது என்பதை அங்கே சொன்னால், அப்ப எப்படித்தான் அடைய முடியும்? இப்படிலாம் எதிலுமே அடைய முடியலன்னு சொன்னா இருக்கின்ற பெருமானை எப்படி அடைவது ஆன்மாக்கள் என்றுதான் அடுத்த பாடல சொன்னார். அருளினால் ஆகமத்தை அறியலாம். அருளினாலே என்று சொன்னால் குருவினுடைய, ஞான குருவினுடைய அருளால் வேதங்களையும் ஆகமங்களையும் எல்லாம் படித்து இந்த நூல்களிலான தெளிவு பெற்றிருக்கிறாரே ஒரு தேசிகர், அனுபவமுடைய தேசிகர். அந்த அனுபவடைய தேசிகர் ஞானகுரு, அவர்களால் தான் இறைவனை அவன்தான் ஞானகுரு தான் இறைவனை காட்ட முடியும் என்றும், அது அவருடைய உபதேசத்தால் முதல்ல உபதேசம் என்பது கேட்டல். ஞானகுருடைய உபதேசம் கேட்டல். அதற்கு பின்னால் ஞான செய்தியை சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க கண்டு மயக்கம் நீங்கி ஐயம் திரிவு நீங்கி சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் ஐயம் திரிவு நீங்கும். அதற்கு பின்னால் தெளிதல். உபதேசத்தை கேட்டு தெளிந்த பின்னால் உலக வாழ்க்கை கூடாது, அருள் வாழ்க்கைத்தான் தேவை என்ற ஒரு தெளிவு வரும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அடியாரோடு சேர்ந்து, தெளிந்திருக்கிற அடியாரோடு சேர்ந்து இருந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். பின்னால் மயக்கம் நீங்கி பிறப்பு நீங்கி வீடு பேறு பெறலாம் என்பதை ஏறக்குறைய 4-5 பாடல்ல சிவஞான சித்தியார் சுருக்கமாக அந்த விளக்கத்தை தந்திருக்கிறார்.
அதை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கு நாம் பார்ப்பது அளவை முறை, தர்க்க சாஸ்திரம் சொல்லுகின்ற அளவை இயல். அதை சிவஞான செட்டியார்ல அருள்நிதி சிவம் சரியாக எடுத்து விளக்குகிறார். நூலுக்குள்ளே செல்வதற்கு முன்னால், சித்தாந்த சாத்திரத்தை விளக்குவதற்கு முன்னால் தர்க்கம் தெரிந்தால் நல்லது. ஏனென்றால் நாம் சொல்ல போகிற அந்த கருத்துக்களை எல்லாம் தர்க்க முறையிலே, விவாத முறையிலே சென்று நிரூபிக்க போறோம். இது அறிவு ஆராய்ச்சி போல விவாத முறையிலே சிந்திக்க போறோம். ஆனால் அந்த சிந்திப்பதற்கு தர்க்கம் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனாலே அளவை நூல் என்று தனியாக வைத்து அளவையை தனியாக வகுக்கிறார். இந்த அளவியலுக்கு போவதற்கு முன்னாலே மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு செய்தி. தர்க்க மதம் என்பது வைதிக மதம், வேதத்தை உடன்படுகின்ற மதம் தர்க்க மதம். ஆனால் கடவுள் நம்பிக்கை அது கொள்ளவில்லை. தர்க்க மதத்திற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்த கருத்துக்களோடு பல கருத்துக்கள் தர்க்க மதத்துக்கு முரணாக இருக்கிறது. ஆனாலும் கூட பல கருத்துக்கள் தர்க்க மதம் சைவத்திற்கு முரணாக சொன்னாலும் தர்க்க மதம் சொல்லுகின்ற அளவை முறை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். எல்லா மதங்களும் அந்த அளவை முறைப்படி ஒரு பொருளை எப்படி ஆராய்வது, பொருள் இயல்பை எப்படி அறிந்து கொள்வது என்பதிலே தர்க்க மதம் முன்னே நின்று அளவை சொல்லுகின்றது. அந்த அளவைகளை சொல்லுகிற பொழுது, அளவை என்பது முதல்ல நமக்கு மணிமேகலையில சமயக்கணக்கதம் திறம் கேட்ட காதை என்ற அந்த காதையில் தான் அளவைகளை பற்றிய கருத்துக்கள் நமக்கு முதல்ல கிடைக்கிறது தமிழ்ல. அந்த அளவைவாதி அளவைகளை பற்றியெல்லாம் சொல்லுகிறார் என்று அங்க மணிமேகலையில வரும். அந்த விஷயங்களை விளக்குவதற்கு நமக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். அங்க வேத வியாதம் இன்னும் அளவைக முறைகளில் இருக்கின்ற நூல்கள் இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி சீத்தலை சாத்தினார் அந்த பகுதியை பாடியிருக்கிறார். அதுல பொதுவாக அந்த செய்தித்தான் இங்கே சொல்ல போறார் அருள்நிதி சிவனாரும். கிருதகோடி வேதவியாதன் என்றெல்லாம் அங்கே பல பெயர்கள் சொல்லப்படுகின்றது. அவர்கள் சொன்ன அளவைகள் என்னென்ன என்றால் 3ஆக 6ஆக 10ஆக இப்படி அளவைகள் கணக்கு மாறுது. எத்தனை அளவைகள் என்றால் 3 என்றும் 6 என்றும் 10 என்றுமாக மாறுகின்றது. அதைத்தான் இங்க முதல்ல இங்க சொல்ல போகிறார். சைவ சித்தாந்தத்துல 3 அளவைகள் தான் நம்ம முதல்ல அடிப்படையாக கொள்றோம். மற்றவர்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விரிவாக சொல்லாமல் அதையெல்லாம் 3 அளவைகளை அடக்கிவிடலாம் என்றுதான் சைவ சித்தாந்தம் 3 அளவைகளை சொல்லுகின்றது. அந்த அளவை என்றால் என்ன, அளவை என்று சொல்றது அது என்ன என்றால் ஒரு பொருளை அறிந்து கொள்ளுகின்ற கருவி, அளத்திற்குரிய கருவிதான் அளவை. உதாரணமா புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒரு பொருளை பார்க்கிறோம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு நமக்கு கருவி கண். பார்ப்பதற்கு கருவி கண் அல்லவா? அப்ப கண் ஒரு அளத்தற் கருவி. அதுக்கப்புறம் பார்த்த பொருளை மனம் பற்றுகிறது அல்லவா? அது பிடிக்கிறதோ இப்படி பற்றுது அல்லவா? அது விருப்பம் வெறுப்பம் வரும். அது மனம் கருவி. அங்கே மனம் கருவியாக இருக்கிறது. அதே போல புத்தி அதை நிச்சயிக்கிறது என்றால் புத்தி கருவியாக இருக்கிறது. இது போல பொருள் இயல்பை அறிவதற்கு உள்ள கருவி இருக்குது அல்லவா? அதுதான் அளவை. சரியா சொன்னா அளத்திற்குரிய கருவி என்ற அர்த்தம். நம்முடைய வழக்கில் பார்க்கிற பொழுது எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை என்றெல்லாம் நிறைய சொல்றோம் இல்லையா? நான் நீட்டல் அளவை எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொரு பொருளை அளப்பதற்கு, அதாவது சந்தையிலே சென்று நாம் ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் சிலவற்றை எண்ணி வாங்குறோம். வாழைப்பழம் என்று சொன்னால் 1 டஜன் கொடு என்று எண்ணி வாங்குறோம். சிலவற்றை தராசில போட்டு நிறுத்து வாங்குகிறோம். எண்ணெய் போன்றவற்றையெல்லாம் முகந்து வாங்குகிறோம். அதுபோல பொருளுக்கேற்றாற் போல அளவைகள் மாறுகின்றது. எந்த பொருளை நீங்கள் வாங்க போறீங்களோ அந்த பொருளுக்கு உள்ள அளவை என்று ஒன்று இருக்கிறது. தராசில போட்டு நிற்பது அது என்ன பொருள்? கையினாலே எண்ணி பார்த்து கொடுப்பது என்ன பொருள்? நிறுத்து பார்த்து சொல்வது என்ன பொருள்? முகந்து பார்த்து கொடுப்பது என்ன பொருள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அது இன்னைக்கு நாம் உலக வாழ்க்கையில அதை நாள்தோறும் பயன்படுத்துகின்றோம். அதே போல ஒரு துணி என்று சொன்னால் வேட்டி என்றால் 8 முழம், 4 முழம்
அந்த காலத்துல புடவை என்றால் 8 கஜம் கட்டினாங்க, 8 கஜம்ன்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு துணியை அளந்தாங்க இல்லையா, அது போன்ற அளவை இருக்கல்லவா, அது பொருளுக்கேற்றாற் போல மாறும். அந்த அளவைதான் பொருளியல்பை நமக்கு அறிவிக்கின்றது என்பது முதலாவது செய்தி. அப்ப அளவை என்றால் அளத்தற்கருவின். இப்ப நாம் இந்த நூல்ல எது அளக்க போறோம்? இங்கே அளக்கப் போவது எது என்றால், உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கலாம். சித்தியார் மூலமாக நாம் அளக்கப் போவது 3 பொருள். பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளைத்தான் அளக்கப் போறோம். பதி என்ற பொருளுடைய இயல்பு என்ன, பசு என்ற ஆன்மாவுடைய இயல்பு என்ன, பாசம் என்று சொல்லுகின்ற ஆணவம் கண்மம் மாயனுடைய இயல்பு என்ன என்று இதை அளக்கப் போறோம். அதை அளப்பதற்கு எது துணை? இப்ப நாம் சொன்ன பொருள்களுக்கெல்லாம் எது அளவே நமக்கு தெரியும் உலகத்துல. இந்த மாதிரி மெய்ப்பொருளை அறிவதற்கு, தத்துவங்களா சொல்லுகின்ற பொருளை அறிவதற்கு எது நமக்கு துணையாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு அளவை. அதைத்தான் நாம் இங்க பார்க்க போறோம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அளவைகள் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. இந்த 3 தான் அடிப்படையானது. அதற்கு மேற்பட்டு சில அளவைகளை சொல்லுகிறார். உங்க புத்தகத்துல பார்த்தால் தெரியும். அளவை ஒழிவு அளவைன்னு ஒன்று சொல்லுவாங்க, உண்மை அளவைன்னு ஒன்று, ஐதீகம், அப்புறம் இயல்பு என்று அளவைன்பாங்க. அது இல்லாமல் அபாவம், பொருள், ஒப்பு என்று சொல்வாங்க. இதெல்லாம் அளவினுடைய பெயர்களாக சொல்லப்படுவது. ஒன்றொன்றையும் நாம் விளக்க வேண்டியதா இருக்கும். வகுப்பு நேரத்தினாலே நான் அதையெல்லாம் பெயரளவுல சொல்லி நிறுத்துறேன். நமக்கு தேவையான காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை, அதை மட்டும் நான் இங்கே சொல்லி பேச விரும்புவதாக தெரிவிக்கிறார் அருணாச்சலம். அது இப்போ வகுப்புல பேசலாமான்னு தெரியல எனக்கு. அருணாச்சலம் சார், பேச போறீங்களா? ஹலோ ஐயா, நிறைவுல பேசிக்கலாங்க ஐயா. அவங்க ஐயா கையை உயர்த்துறாங்க, எதுக்குன்னு தெரியல. முடிவுல ஐயா அருணாச்சலம் ஐயா, நம்ம நிறைவுல கேட்டுக்கலாங்க ஐயா, சந்தேகம் எதனா ஐயப்பாடுகள் இருந்தா. ஆமா, இடையில வகுப்பு டிஸ்டர்ப் ஆகும். ஆமாங்க. சரி, அதனால இதெல்லாம் அளவைகளுடைய பெயர்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. அதற்கு பின்னால் அபாவம், அது இன்மை அளவைன்னு சொல்லுவாங்க. பொருள் அருத்தாபத்தி என்று பொருள், ஒப்பு என்றால் ஓமை. அப்போ இன்மை அளவை, அருத்தாபத்தி என்கின்ற பொருள் அளவை, ஓமை என்கின்ற ஒப்பு அளவை. அப்ப 3 3 6. அடுத்து ஒழிவு, பாரிசேடம் என்பார்கள், பாரிசேட பிரமாணம், ஒழிவு, உண்மை, ஐதீகம், இயல்பு என்று அடுத்து 4 சொல்றார். அருளந்தி சிவனாரே முதல் வரியில அளவை காண்டல், கருதல், உரை, அப்புறம் அபாவம், பொருள், ஒப்பு என்று வரிசைப்படுத்தியிருக்கிறார். அப்படி வரிசைப்படுத்ததுனால முதல்ல இருக்கிற 3ம் சிறப்பானவை. காண்டல், கருதல், உரை என்பது சிறப்பானவை. அதற்கு அடுத்த நிலையில இருப்பதுதான் அபாவம், பொருள், ஒப்பு என்ற அந்த 3. இந்த 6 அளவைக்கு அப்பாறம் தான் ஒழிவு, உண்மை, ஐதீகம், இயல்பு என்ற 4 என்று அப்படி அந்த தகுதிப்படுத்துறார். முதல் 3ம் சிறப்பு, அதற்கு அடுத்த 3 அதற்குரிய அடுத்த நிலை, 2வது நிலை. 3ஆம் நிலையில்தான் ஒழிவு, உண்மை, ஐதீகம் என்று 4 அளவைகளாக 10 அளவைகளை சொல்லியிருக்கிறார். அந்த 10ல நம்முடைய ஆசிரியர் சிவஞான முனிவர் அருளந்தி சிவனார் பாட்ட சொல்ற பொழுது அளவைகள் 3 அளவைகளைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இங்க சொல்லணும். முதல்ல எது காட்சி, எது கருதல், எது உரை. காட்சி அளவை என்றால் 5 பொறிகளால் உணரப்படுகின்ற எல்லாம் காட்சி அளவை. சொல்வென்மோ காட்சின்னு இருக்கும். காட்சி என்றால் கண்ணுக்கு உரியதுதான் காட்சி. கேள்வி என்றால் காதுக்குரியது. அப்ப காட்சி வேறு, கேள்வி வேறுன்னு சொல்லக்கூடாது. மொத்தமா பார்க்கிற பொழுது காட்சி என்றால் அறிவுன்னு அர்த்தம். அறிவு அல்லது அறிதல்னு அர்த்தம். எப்படி அறிகிறோம்? காட்சியை கண்ணால் அறிகிறோம், ஒலியை காதால் அறிகிறோம்,
மனத்தை மூக்கால் அறிகிறோம் சொல்றோம் இல்லையா? அதுபோல 5 பொறிகளால் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகளால் அறிவரை எல்லாம் காட்சி. மேலே காற்று படுகிறது, தென்றல் நன்றாக வீசுகிறது என்று சொல்லுகிறோம், அதுவும் காட்சிதான். காற்று கண்ணுக்கு தெரியல, காற்று கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அதை உணர்கிறோம் அல்லவா? எனவே அதுவும் காட்சிதான். எனவே மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகளால் நாம் அறிகின்றோமே, அது காட்சி அளவை. அடுத்தது கருதலளவை என்று சொன்னால் இந்த காட்சிக்கு வராதது, 5 பொறிகளுக்கும் வராததற்கு இல்லையா, அதை நாம் கருதி உணர்கிறோம், கருத்தால் உணர்கிறோம், அது கருதல் அளவைன்னு சொல்வாங்க. ஏனென்றால் தமிழ் இலக்கணம் கூட தொல்காப்பியர் உலகப் பொருள்களை சொல்லுகிற போது காட்சி பொருள் கருத்து பொருள் என்று 2ஆ பிரிக்கிறார். நாம் பார்க்கிற பொருள்ல காட்சி பொருளும் இருக்கிறது, அதாவது காட்சிக்கு உரிய பொருளும் இருக்கிறது, காட்சிக்கு வராமல் கருத்துக்கு உள்ளதும் இருக்கிறது. உதாரணமாக மனம், அறிவு, கருணை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் காட்சிக்கு வருதா என்றால் வரல. காட்சிக்கு வராதனால அவையெல்லாம் கருத்து பொருள். அதனால் இலக்கணமே, தமிழ் இலக்கணத்திலையும் பொருள்களை காட்சி பொருள் என்றும் கருத்து பொருள் என்றும் 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. தொல்காப்பியர் காட்டலாகா பொருள், காட்டலாகா பொருள் என்றால் இது இப்படி இருக்கிறது என்று அடுத்தவங்களுக்கு காட்ட முடியாது, அது காட்டலாகா பொருள் என்று சொல்றார். அதனால அளவைகள்ல காட்சி அளவை என்பது 5 பொறிகளுக்கும் அகப்படுவது, அந்த 5 பொறிகளுக்கும் அகப்படாதது கருதல் அளவை, கருதி உணரலாம் என்று மனம் முதலியவை எல்லாம் கருதி உணரக்கூடியவை என்பதாலே அது கருதல் அளவை. இந்த 2க்கும் வராமல், காட்சிக்கும் வராமல் கருத்துக்கும் வராமல் இருக்கு இல்லையா, அது ஆகம அளவை. பெரியவங்க சொல்வாங்க, பெரியவர்கள் சொன்னதை அப்படியே கேட்கணும். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சிவலோகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா, கடவுள் இருக்கிறார் சொல்றாங்க இல்லையா, இது காட்சிக்கும் வரல, நம்மை போன்றவருடைய கருத்துக்கும் வரல. அப்ப என்ன செய்வது? அந்த பொருள் இருக்கிறதா இல்லையா? சான்றோர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, பெரியவர்கள் சொன்னதுனாலே அது அவர்களுக்கு உரியது, அவர்கள் கண்டது. மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையிலே பெருமானை கண்டதை பாடுறார், கண்ணால் யானும் கண்டேன் பாடுறார். புவனையில் சேவடி கீண்டினான் பாடுறார். அப்ப அவர்களெல்லாம் பாடுகிறார்கள். தோளுடைய செவியன், பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா? அவருடைய காட்சிக்கு வருவதாலே, அவர்கள் கருத்துக்கு வருவதாலே அதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை நான் நம்ப வேண்டும், அவளை நம்ப வேண்டும், அது ஆகம அளவை என்று தமிழர்கள் என்ன எண்ணிருக்கிறாங்க? உங்களுடைய அனுபவத்திற்கே சிலது வரலாம், அது காட்சி அளவை. உங்களுடைய அனுபவத்துக்கே வரலாம், நேரா பார்க்கலாம், அது காட்சி அளவை. இதுக்கு நிரூபணம் கிடையாது, தேவை கிடையாது. உங்களுடைய காட்சிக்கு வராமல் உங்களுடைய கருத்துக்கு சிலது வரலாம். உங்களுக்கே மனம் இருக்குதான்னு கேட்கிறோம் இல்லையா, அறிவு இருக்குதான்னு கேட்கிறோம் இல்லையா, அது நமக்கே தெரியுது. அறிவு மனம் என்பது காட்ட முடியாது, ஆனால் நாம் இருக்குன்னு நம்புறோம் இல்லையா? அப்ப நம்முடைய கருத்துக்கு வருகின்றது. அப்ப காட்சிக்கு, உங்களுடைய காட்சிக்கு உங்களுடைய கருத்துக்கு வருகின்ற பொருள்களும் இருக்கிறது. உங்களுடைய காட்சிக்கோ கருத்துக்கோ வராமல் பெரியவர்கள் சொன்ன பொருள் என்று இருக்கிறது அல்லவா, அந்த பொருளும் இருக்கிறது. அது இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் காட்சிக்கு வரவில்லை, உங்கள் கருத்துக்கு வரவில்லை என்பதனாலே பெரியவர்கள் சொல்லுகின்றதெல்லாம் இல்லை என்று சொல்லாதீங்க என்பதை யார் சொல்லுகிறார்? திருவள்ளுவர் சொல்லுகிறார். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான், வையத்து அழகையா வைக்கப்படும். உலக மக்கள் எல்லாம், உலகத்தார் என்றால் சான்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லி நிரூபிக்கப்பட்ட அல்லது நம்பப்பட்ட பொருளை இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் பேய் என்றார். வையத்து அழகைனா பேய்னு அர்த்தம். அவன் மனிதன் அல்ல, மக்கள் பிறப்புல சேர்க்காதீங்க அவனை பேய், பேய் பிறப்பு என்று சொல்றார் என்றுட்டு. அப்ப உலகத்தார் எதை உண்டுன்னு சொல்றாங்க? எதை உண்டு என்று சொல்கிறார் என்றால் கடவுள் உண்டுன்னு சொல்றாங்க, வினை உண்டுன்றாங்க, மறுபிறப்பு உண்டுன்றாங்க.
இது மூன்றும் முக்கியம். இது நம்ம செவிக்கோ கருத்துக்கோ கண்ணுக்கோ வராது. கடவுள் உண்டு, வினை உண்டு, வினைனா நல்வினை தீவினை உண்டு. அதனால் பிறப்பு மறுபிறப்பு உண்டு, பிறப்பு பல மறுபிறப்பு உண்டு. இந்த மூன்றையும் பெரியவர்கள் சொல்லியிருப்பதாலே இது ஆகம அளவினால் துணியப்படும். காட்சிக்கு கருத்துக்கு வரவில்லை என்றால் ஆகம அளவினால் துணியப்படும் என்று இந்த மூன்று அளவைகளும் சம அந்தஸ்து உடையவை. காட்சிக்கு என்ன சிறப்பு நீங்கள் தருகிறீர்களோ அதேதான் கருத்துக்கும், அதே தகுதிதான் ஆகம அளவை. அந்த மூன்றையும் சைவ சித்தாந்தம் முக்கியமான அளவுகளாக சொல்லுகின்றன. எனவே தான் ஆராய்ச்சியிலே, சைவ சித்தாந்த தத்துவ ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகின்ற எல்லாவற்றுக்கும் திருமுறை விளக்கம் தருவாங்க, திருமுறையை மேற்கோள் காட்டுவாங்க. ஏனென்றால் திருமுறையெல்லாம் சிறந்த அருளாளர்களாலே பாடப்பட்டு அது நமக்கு ஆகம அளவையாக இருக்கிறது, உரையளவையாக இருப்பதாலே அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் சாத்திர நூல்கள்ல தோத்திரங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல அருள்நிதி சிவனார் சொல்லுகிறார். மாசரு காட்சி ஐயம் திரிவு இன்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவதாகும். அனுமானும் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும். காசரும் முறை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும் என்று சொன்னார். மூன்றையும் சொல்லிட்டார். காட்சி என்றால் என்ன, அனுமானம் கருதல் என்றால் அனுமானம் என்றால் என்ன, உரையளவை ஆகமம் என்றால் என்ன என்று மூன்றையும் சொல்லியிருக்கிறார். மாசரு காட்சியினர், காட்சி அளவை எப்படி என்று சொன்னால் ஐயம் திரிவு என்பது இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது திரிபுவான், திரிபு உணர்ச்சின்னு சொல்வான். பார்க்கிற பொழுது கயிற்றை பாம்பாக பார்க்கிறோம் என்றால் அது திரிபு உணர்ச்சி, ஒன்றை தவறாக புரிஞ்சுவிட்டோம். தூரத்திலே ஒரு இப்பி இருக்கும், சிப்பி இருக்கும், அதை வெள்ளியாக எண்ணுகிறோம். தொலைவிலே யாரோ நிற்பது போல தெரிகிறது, அது வெறும் கல் தூண், ஆனால் இருட்டில் ஆள் நிற்பது போல தெரிகிறது என்றால் ஒன்றை இன்னொன்றாக தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதெல்லாம் திரிபு உணர்ச்சி. ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்ளுதல் கூடாது, அது தவறு. அதேபோல ஐயம், சந்தேகமாக இருக்கக்கூடாது. ஒரு பொருளை படிக்கிறோம் என்றால், ஒரு பாட்டை படிக்கிறோம்னா சந்தேகம் இல்லாமல் படிக்கணும். அது எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அப்படி சந்தேகம் இல்லாமல் படிப்பதுதான் படிப்பு அல்லவா? எனவே காட்சிக்கு எது குற்றம்? ஐயம் திரிபு, அந்த இரண்டும் குற்றம். அந்த இரண்டும் இருக்கக்கூடாதுல்ல. மாசரு காட்சி ஐயம் திரிபு இல்லாமல் எந்த பொருளை படித்தாலும் சந்தேகம் வருவதில்லை. பார்த்தோம், அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும். எனவே ஒன்றை இன்னொன்றாக எண்ணுவதோ சந்தேகப்படுவதோ காட்சிக்கு குற்றம். அதான் முதல்ல சொல்லிட்டார். மாசரு காட்சி, அதாவது குற்றமில்லாத காட்சி எது என்றால், மாசரு என்றால் மாசுனா குற்றம், குற்றமில்லாமல் காணுகின்ற காட்சி என்றால் ஐயம் திரிவு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னார், விகற்பமுன்னா ஆசர அறிவதாகும்னார். அது பின்னால் விளக்க போறார், இங்கே நான் சொல்லிடுறேன். ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் முதல்ல பொதுவா பார்ப்போம், பொது காட்சியா பார்ப்போம். ஒரு ஆசிரியன் வகுப்புக்குள்ளே வருகிறான் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் கண்ணில் எல்லா மாணவரும் படுவார்கள். இப்ப நான் வகுப்பு நடத்துறேன், எல்லாரும் இந்த இருந்து கொண்டிருக்கும் பார்க்கிறேன். இதுல ஒரு குறிப்பிட்டவரை பார்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இப்ப நான் அருணாச்சலம் சாரவே நான் இருக்கிறார், அவர் நான் நேர பார்க்கிறேன். இப்ப பொதுவாக பார்ப்பது முதல்ல, அப்புறம் தனியாக பார்க்கிறோம் இல்லையா, ஒரு அது ஒரு ரெண்டு. அப்ப காட்சி ரெண்டு வகை, ஒன்று பொது காட்சி, இரண்டாவது சிறப்பு காட்சி. பொதுவாக எல்லா மாணவர்களையும் பார்ப்பது பொது காட்சி. உங்களுடைய பெயர் தெரியாது, இருக்கிற இடம் தெரியாது, எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, எல்லாம் அது பொதுவா பார்க்கணும். அதெல்லாம் வேண்டாம். யார் உங்க பேர் என்ன சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க என்றெல்லாம் தனியா கேட்கறோம் இல்லையா, அது சிறப்பு காட்சி. எனவே என்ன செய்தார் சித்தாந்தத்துல, பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை, இந்த ஐந்தும் இருக்கணும். ஒரு பொருளை பற்றி அறிந்து கொண்டால் ஒரு ஆளே வச்சுங்களேன், ஒரு மனிதர் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதனுடைய பெயர் என்ன, அவருடைய சாதி என்ன. சாதி என்றால்
இப்ப நாம சொல்லுகின்ற முதலியார் செட்டியார் அது அல்ல, அந்த சாதி அல்ல. அவர் மாணவராக இருக்கிறாரா ஆசிரியராக இருக்கிறான்னு சொல்றல, அந்த மாதிரி என்ன பிரிவு என்று அது சாதி. அதுக்கப்புறம் குணம், அவருடைய குணம் என்ன, அவர் என்ன தொழில் பார்க்கிறார், அவர் என்ன சொத்து என்ன உடைமை அவர் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு மாணவனை பார்க்கிறோம் என்று சொன்னால் மாணவனுடைய பெயர் தெரியும். கந்தன் என்றால் அவனுடைய பெயர். அவனுடைய சாதி என்ன, மாணவ சாதி. அவன் மாணவனாக இருக்கிறான், மாணவ பிரிவை சார்ந்தவனாக இருக்கிறான். எனவே சாதிமா. குணம் என்ன, ரொம்ப நல்ல படிப்பான், நல்லா படிக்கக்கூடியவன், நல்லவன், அவனுடைய குணம். தொழில் என்ன என்றால் இடைவிடாமல் படிக்கின்ற ஏதோ கல்லூரியில் படிக்கிறான், அதுதான் அவனுடைய தொழில். உடைமை என்றால் அவன் வைத்துக் கொண்டிருக்கிற புத்தகங்கள் போன்றவை எல்லாம் உடைமை என்று இதை வைத்துக் கொண்டுதானே அவன் யார் என்று முடிவு பண்றோம். எனவே சிறப்பு காட்சிக்கு பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை, இந்த ஐந்தும் தேவை. இந்த ஐந்தும் இல்லாமல் பொதுவாக பார்த்தால் அது பொது காட்சி. பொது காட்சியை நிர்விகற்ப காட்சி என்கிறார்கள் வடமொழியில. சிறப்பு காட்சியை சவிகற்ப காட்சி என்று சொல்கிறார்கள். விகற்பம் என்றால் வேறுபாடுன்னு அர்த்தம். வேறுபாடு இல்லாமல் மொத்தமா பார்க்கிறீங்க, எல்லாரையும் மொத்தமா பார்க்கிறீங்க, வேறுபாட்டோடு பார்க்க, இவர் மாணவர், இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர், இவருடைய நண்பர் எல்லாம் பகுத்து பார்க்கிறோம் இல்லையா. வேறுபாட்டோடு பார்த்தால் அது சவிகற்ப காட்சி, அது சிறப்பு காட்சி. வேறுபாடு இல்லாமல் பார்த்தால் அது பொது காட்சி என்று அதுதான் சொல்ல. மாசரு காட்சி ஐயம் திரிவின்றி விகற்பமுன்னா ஆசர அறிவது, குற்றமில்லாமல் அறிவது என்பது முதல்ல. அப்புறம் அனுமானம், காட்சிக்கு வராது. காட்சிக்கு வராமல் ஒரு பொருளை அறிகிறோம் என்றால் எல்லோரும் எளிமையாக சொல்வது அதுதான் எல்லாருக்கும் புரியும். ஒரு மலை மேலே புகை வருகிறது என்றால், மலையிலே புகை வந்தால் என்ன அர்த்தம் என்றால், புகையை வைத்து அங்கே நெருப்பு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். நெருப்பை நீங்களும் பார்க்கல, மலையிலே இருக்கிற பற்றி கொண்டிருக்கிற நெருப்பை நாம் பார்க்கல. நெருப்பை பார்க்காமலே புகையை பார்த்தவுடனே இங்கே நெருப்பு இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், நெருப்பும் புகையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது, எப்பொழுதும் ஒன்னா இருக்கும். அதைத்தான் அவினாபாவன்றார். உங்க பாட்டுல அவினாபாவன் ஒன்று வரும், அந்த இரண்டாவது வரியில. அனுமானம் அவினாபாவம் பேசும் ஏது கொண்டுன்ற. அவினாபாவம் என்றால் அந்த பொருளை விட்டு பிரியாத ஒரு பொருள். நெருப்பு என்றால் நெருப்பை விட்டு புகை பிரியாது, புகை இல்லாமல் நெருப்பு கிடையாது, நம்ம பார்க்கிறோம். அதனால் அது அவினாபாவம், விட்டு நீங்காத ஒரு பொருளை வைத்துக் கொண்டு அந்த பொருள் இல்லை என்றாலும், அந்த பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அங்கே பொருள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம். புகையை பார்த்து நெருப்பை அறிதல், அதுதான் அனுமானம் என்று. பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவது, கண்ணுக்கு தெரியாத நெருப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா, அதுதான் அனுமானம்னார். உரையளவை என்ன என்றால் இந்த மானத்து அடங்கிடான். இதுபோல அனுமானமோ காட்சிக்கோ வராமல் இருக்கின்ற ஒரு பொருள் அல்லவா, அது உரையளவை என்று சொல்லி. அது என்ன உரையளவை என்றால் சொர்க்க நரகம்னு எழுதுவாங்க. சொர்க்கம் நரகம் எல்லாம் நம்முடைய அனுமானத்திற்கோ காட்சிக்கோ வரவில்லை, அது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவர் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று சொல்றார் இல்லையா. அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று சொல்றதுனால சொர்க்கத்தையும் சொல்லுகிறார் திருவள்ளுவர், நரகத்தையும் சொல்லுகிறார். எனவே வள்ளுவர் சொன்னால் அதற்கு மேல் முறையீடு கிடையாது. மேல் முறையீடு என்பது வள்ளுவருடைய கருத்துக்கு கிடையாது. எனவே அதை உரையளவையாக நாம் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால் 3 அளவைகளை முக்கியமாக சொன்னார். காட்சி, கருதல், உரை, இந்த 3 தான் சைவ சித்தாந்தம் இன்றியமையாத அளவைகளாக கொண்டு தங்களுடைய சித்தாந்த கருத்துக்களை விளக்கப் போகிறது என்று பார்க்கிறோம். அதுல இப்ப நான் சொன்னது காட்சியை பற்றி சொன்னேன். அதனால என்ன சொல்றாங்க, காட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது முதல்ல ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் கண் வழியாக பார்க்கிறோம். பொறிகள் வழியாக பார்ப்பதாலே பொறிக்காட்சி அல்லது வாயிற்காட்சி என்பார். காட்சியினுடைய வகையில வாயிற்காட்சி, பொறிகள் வழியாக பார்க்கிறோம் அல்லவா, அது வாயிற்காட்சி.
பொறிகள் கண் பார்த்த பின்னால் மனம் போய் பதியும். மனம் போய் அது என்ன பொருள் என்று பற்றி பார்க்குது இல்லையா? மனம் பற்றுவதாலே அது மானத காட்சி. முதல்ல வாயிற்காட்சி, அப்புறம் மானத காட்சி. மனம் பற்றுவதாலே மானத காட்சி. மனம் பற்றிய பின்னால் அந்த பொருளே இன்பம் இருக்கிறதா துன்பம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது நமக்கு கிடைத்தால் நல்லது, கிடைக்கவில்லை என்றால் தப்பு என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்ப விருப்பு வெறுப்பு வரலாம், அந்த பொருளாலே இன்ப துன்பம் வரலாம். அது தன்வேதனை. மூன்றாவது இருப்பது தன்வேதனை காட்சி. இந்த மூன்று வகையாக சைவ சித்தாந்தம் முதல்ல வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி என்று மூன்று வகையாக காட்சியை பிரிக்கிறது. வாயிற்காட்சி என்பது பொறிகளால் உணர்வது. மானத காட்சி என்பது மனம் பொருந்துவது. மனம் பொருந்தினால்தான் நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய சாதி என்ன, அதனுடைய குணம் என்ன என்றெல்லாம் அறிவதற்கு மனம் பற்றணும். எனவே ஒரு பொருளுடைய சிறப்பு இயல்பை அறிவதற்கு மனம் பற்றணும். எனவே மானத காட்சி. பொதுக்காட்சிக்கு பின்னால் வாயிற்காட்சிக்கு பின்னால் மானத காட்சி வந்தவுடனே அந்த உயிருக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வருகிறது. அது தன்வேதனை காட்சி. வேதனை என்ற சொல், வேதனை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் அனுபவம் என்று அர்த்தம். வடமொழி சொல் தான் வேதனை, அது அனுபவம் தான். அது இன்ப வேதனை, துன்ப வேதனை என்று ரெண்டு வகையா நாம சொல்லலாம். எனவே காட்சியில தன்வேதனை காட்சி என்பது அந்த பொருளால் வருகின்ற இன்ப துன்பம், அதுதான் தன்வேதனை காட்சி. இந்த மூன்றும் எல்லாருக்கும் உரிய, நம்ம மாதிரி இருக்கிற எல்லாருக்கும், சாமானிய மக்கள் எத்தனை பேருக்கும் வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, இந்த மூன்றும் இருக்கும். நான்காவது ஒரு காட்சியை சொல்லுகிறார்கள், யோக காட்சி என்று சொல்றார். யோக காட்சி என்பது யோகிகள், யோகத்திலே வல்லவர்களுக்கு பொறிகள் தேவை கிடையாது. இந்த பொறிகளோ மனமோ தேவை கிடையாது. எங்கேயோ நடக்கிற ஒன்றை இருந்த இடத்திலிருந்தே அறிவார்கள். அவளுக்கு பொறிகள் அவசியம் கிடையாது. மனத்தினாலே யோசிக்கிறாங்க. மனத்தினாலே யோசித்து யோகத்தினாலே அவர்கள் அறிவதாலே அது யோக காட்சி என்று சொல்லி, யோக காட்சி என்பதற்கு சாமானிய மக்களால் இது முடியாது. வாயிற்காட்சி முதலெல்லாம் எல்லோரும் செய்யலாம். யோக காட்சி சிலருக்குத்தான் அது வாய்க்கும். யோக நெறியிலே இருக்க வேண்டும். அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த 8 உறுப்புகளிலே வன்மையாக இருந்தால் அவளுக்கு ஏகதேச உணர்வு நீங்கும். வியாபகமாக எல்லாவற்றையும் அறிவார்கள். அது யோக காட்சி என்று சாத்திரத்திலே 4 வகையான காட்சிகளை சொல்லியிருக்கிறார்கள். சிவஞான சித்தியார் வாயிற்காட்சி, தன்வேதனை காட்சி, வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சியோடு யோக காட்சி என்று சொல்லியிருக்கிறார். அது காட்சியினுடைய வகை. அடுத்து அனுமானம். அனுமானத்துக்கு என்ன சொன்னா, அனுமான அளவையே தனக்காக நான் அனுமானிக்கிறோம். எனக்கு வேண்டும், என்னுடைய காட்சிக்கு வராததை நான் அனுமானிக்க வேண்டும். நான் அனுமானிக்கிறேன் இல்லையா? நான் அனுமானித்து அறிவது இருக்கு இல்லையா? அது தன்பொருட்டு அனுமானம். நான் கருதி அறிந்ததை மற்றவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2ஆ பிரிக்கிறார். அனுமானம் தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 3ஆகவும், தன்பொருட்டு பிறர் பொருட்டு 2ஆகவும், தன்பொருட்டுக்கும் பிறர் பொருட்டுக்கும் என்னென்ன உறுப்புகள் தேவை என்பதை இங்க சொல்லுகிறார். அதையும் நாம் அங்க பார்க்கணும். முதல்ல அனுமானம் என்றால் என்னன்னு உங்க முதல்ல சொல்லியிருக்கேன். புகையை பார்த்தவுடனே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்றோம் இல்லையா? அதுதான் அனுமானம். அதை என்ன சொல்லுவாங்க, தெற்க மரத்துல 3 இடங்கள் என்பார்கள். 3 இடம், அதை 3 பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. 3 பக்கம். அந்த 3 பக்கத்துல முதல்ல இருக்கின்றது பக்கம் என்றால்
ஆராய்ச்சிக்குள்ள இடம். நாம் எதற்கே மலையை பார்க்கிறோம், மலையில புகை இருக்குது என்று சொன்னால் அது ஆராய்ச்சிக்குள்ள இடம். ஏன்பா அங்க புகை இருக்குது, அப்ப நெருப்பு இருக்கிறதோ என்று மலையை ஆராயிரும் இல்லையா, அது பக்கம். ஆராய்ச்சிக்குள்ள இடம் பக்கம். ஆமாம் ஆமாம் அங்க புகை இருக்கிறது, ஏன்னா அங்க நெருப்பு இருக்கும். நெருப்பையும் புகையும் எங்கே பார்த்திருக்கிறோம்? அடுக்கலையில பார்த்திருக்கோம், சமையல் கட்டுல பார்த்திருக்கிறோம். அப்ப சமையல் கட்டுல பார்த்ததுனால அது சபக்கம். நாம் எண்ணுவது போலவே அந்த ஓமையாக இருக்கிறது. அடுக்களை போல இந்த மலை புகை உடைத்து, புகையுடைமையால் நெருப்புடைத்து அடுக்களை போல என்று சொன்னால், அடுக்களை ஓமையாக சொன்னால் நெருப்பும் புகையும் சேர்ந்திருக்கிற இடம் சரியான ஓமை, அது சபைச்சம் என்பார்கள். இங்கே புகை இல்லை, அதனால இங்க நெருப்பில்லை. எது போல என்று சொன்னால் தாமரை ஓடை போல. தாமரை ஓடையில புகை வராது, தண்ணி தான் இருக்கும், புகை வராது. அதுபோல இங்க புகை இல்லை, அங்கேயே நெருப்பு கிடையாது. எது போல என்றால் தாமரை பொய்யை போல, இல்லை தாமரை குளம் போல என்று சொன்னால் அது விபக்கம் என்பார்கள். அப்போ நம்முடைய ஆராய்ச்சிக்கு ஒத்த பக்கமாக இருந்தால் அது சபக்கம், ஒவ்வாத பக்கமாக இருந்தால், எதிர்பக்கமாக இருந்தால் அது விபக்கம் என்று சொல்லி பட்சம், சபட்சம், விபட்சம் என்று மூன்றாக சொல்றாங்க. அதே போல ஏது, 3 வகையான ஏதுக்கள் சொல்றாங்க அனுமானத்துல. இயல்பு ஏது, காரிய ஏது, இன்மை ஏது. ஏதுக்கள் 3. இயல்பு ஏது, காரிய ஏது, இன்மை ஏது என்று 3ஆ சொல்றாங்க. அந்த இயல்பு என்ன, இயல்பு ஏது என்றால் என்ன என்றால், மரம் பூத்ததுன்னு சொல்றான் ஒருத்தன். அந்த செடியில பூ பூத்தது அல்லவா, செடி பூத்ததுன்னு சொன்ன உடனே நீங்க அதை உடனே புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பூத்தல் என்ற ஒரு சொல் உங்களுக்கு தெரிகிறது, செடி என்ற ஒரு சொல் உங்களுக்கு தெரிகிறது. செடியில் தான் பூ பூக்கும், மரத்தில் தான் பூ பூக்கும் நமக்கு தெரியும். எனவே அது இயல்பாக எந்த விதமான ஏதும் இல்லாமல் இயல்பாகவே அந்த சொல்லின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்றோம் இல்லையா. எல்லா சொல்லுக்கும் அப்படி ஒரு ஆற்றல் உண்டு, சொல்லினாலேயே நாம் புரிந்து கொள்றோம். எது போலன்னா, இப்போ ஒருத்தனை நாயேன்னு திட்டுறோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நாயேன்னு திட்டுறோம், அந்த நாய் என்ற சொல் அவனை எவ்வளவு கோபப்படுத்துது, வெறும் சொல்லுதானே. அப்போ நாய் இழிந்த பொருள், அந்த இழிவாக நம்ம நடத்துறான், நாய் போல சொல்றான் என்றெல்லாம் அந்த சொல்லினாலே அறிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த சொல்தான் உங்களுக்கு ஏது. எனவே சொல்லினாலே ஒரு பொருளை புரிந்து கொண்டால் அது இயல்பு ஏது. அது எல்லா மொழிக்கும், எல்லா மொழியிலும் அந்த மொழிக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலினாலே பொருள் நமக்கு தருகிறது, அது இயல்பாக வருகின்ற ஒன்று, அது இயல்பு ஏதுமா. அப்புறம் காரிய ஏது என்று இருக்கு. அதான் இப்ப சொன்னது. புகை இருக்கு இல்லையா, அது காரியம். அது எது காரணம்? நெருப்பு காரணம். எனவே காரியத்தை வைத்து நாம் அறிகிறோம் அல்லவா. நெருப்பினுடைய காரியம் புகை. எனவே புகை வைத்து அறிவதாலே அது காரிய ஏது. நெருப்பு காரணம், அதனுடைய காரியம் புகை என்பதாலே அது காரிய ஏதுன்றோம். காரிய ஏது சொல்ற பொழுதே காரணம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். காரிய ஏதும் பாட்டில் உங்களுக்கு இருக்கும். காரிய ஏது மட்டுமல்ல, காரணம் ஏதும் வைத்துக்கணும். அது எது போல என்றால், மழை வரப்போகிறது என்று தெரிகிறதா. எப்படி பார்க்கிறோம்? வானத்தை பார்த்த உடனே மழை மேகமூட்டம் இருக்குது, நிறைய மேகமூட்டம் இருப்பதாலே மழை வரும் என்று என்றோம் இல்லையா. அப்போ காரியமாக இருக்கின்ற மழைக்கு காரணமாக இருப்பது மேகம். எனவே அது காரணம் ஏது. மழை பொழிய போகிறது என்று எண்ணிக்கொண்டு மேகத்தை பார்க்கிறோம் இல்லையா, அந்த மேகம் காரணம் ஏது, மழை காரியம். அதுபோல புகை காரியம், நெருப்பு காரணம். அப்ப காரிய ஏது, காரணம் ஏது. முன்ன சொன்னது இயல்பு ஏது. இந்த 3 ஏதோடு இன்மை ஏது. இன்மை ஏது என்ற அபாவம். இன்மை ஏது அல்லது அனுபலத்தின் வாங்க, இன்மை அல்லது அனுபலத்தி என்று சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு குளிர் இல்லை, இப்ப மார்கழி மாதம், தை மாதம், இன்றைக்கு குளிர் இல்லை என்றால் அப்ப பனி இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அப்ப பனியினுடைய இன்மையை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. குளிர் இல்லை என்பதனாலே பனி இல்லை என்று தெரிந்து கொள்கிறோம். அது இன்மை ஏது. அதே போல
பனி இருக்காது, பனி இல்லை என்று, எனவே இரவு குளிர் இருக்காது என்று தெரிந்து கொள்ளலாம். பனி இல்லாததை வைத்து குளிர் வராது என்று தெரிந்து கொள்ளலாம். குளிர் இல்லாமை வைத்து பனி இல்லை என்றும் தெரிந்து கொள்ளலாம். அது இன்மை ஏது என்று தன்பொருட்டாக நாம் அறிகின்ற பொழுது இதெல்லாம் ஏதுக்களாக நமக்கு துணையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ இயல்பு ஏது, காரண ஏது, காரிய ஏது, இன்மை ஏது, இதெல்லாம் அனுமானத்திற்குள்ள துணையாக இருக்கின்ற உறுப்புகள் என்று பார்க்கிறோம். அது இல்லாமல் பிறர் பொருட்டு சொல்றோம் இல்லையா, மற்றவர்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா, மற்றவருக்கு சொல்லுகின்ற பொழுது உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறை முறையிலும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. உடன்பாடு எதிர்மறை என்ற சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தவங்க சொல்ற பொழுது எப்படி சொல்லணும்? இந்த மலையிலே புகை இருக்கிறது, எனவே அங்க நெருப்பு உண்டு, அது அடுக்களை போல என்று சொன்னால் அது உடன்பாட்டு சொல். அடுத்தவனுக்கு புரிய வைப்பதற்காக இந்த மலையிலே புகை இருக்கிறது, அதனால் நெருப்பு அங்கே இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். எது போல என்றால் அடுக்களை போல, சமையல் கட்டு போல என்றால் அது உடன்பாட்டு சொல். அப்புறம் புகை இல்லை என்றால் இந்த இடத்துல புகை இல்லை, எனவே நெருப்பு கிடையாது, எது போல என்றால் தாமரை பொய்யை போல என்று எதிர்மறையா சொல்றோம். எதிர்மறையாக சொன்னால் அது அனுமானத்தை விளக்குவது, அடுத்தவனுக்கு விளக்குவது என்று தன்பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்று சொல்லி, தன்பொருட்டு அனுமானத்திற்கு ஏதுக்கள் துணை, இயல்பு ஏது, காரிய ஏது, காரண ஏது, இன்மை ஏதெல்லாம் துணை. பிறர் பொருட்டு அனுமானத்திற்கு உடன்பாட்டு சொல்லும் எதிர்மறை சொல்லும் துணையாக உறுப்புகளாக உள்ளன. அப்புறம் கடைசியா முடிக்கிற பொழுது முன்னா என்ன சொல்றார் என்றால், அனுமான உறுப்பு 5, அனுமானத்தை அறிவதற்கு 5 வேண்டும்னார். 1 மேற்கோள், 2வது ஏது, 3வது எடுத்துக்காட்டு, 4வது உபநயம், 5வது நிகமனம் என்று 5 உறுப்புகளாக அனுமானத்தில் சொல்றார். அனுமான உறுப்புகள் எத்தனை என்றால் 5 என்றார். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம் என்று 5 சொல்றார். மேற்கோள் எது? இப்ப சொன்னதுதான், இந்த மலை தீயுடையது, அது மேற்கோள். ஏது என்ன என்றால் புகையுடையதால், அது ஏது. எடுத்துக்காட்டு சொன்னால் இப்ப சொன்ன மாதிரி அடுக்களை போல, இது எடுத்துக்காட்டு. அப்ப மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, இந்த 3 போதும். இன்னும் விளக்குவதற்காக உபநயம், நிகமனம் என்று 2 சொல்றாங்க. உபநயனம் என்றால் உபமானம், உபமானத்தை வைத்து சொல்றது. அங்கே அடுக்கலையிலே புகை இருப்பது போல இந்த மலையிலும் புகை இருக்கிறது என்பது உபநயம். அங்கே இருக்கிற உமை அப்படியே சொல்லி இங்கேயும் இந்த மலையிலும் புகை இருக்கிறது அடுத்து சொல்லணும். சொல்லிட்டு அவர் நிகமனம் என்றால் மேற்கோள் சொன்ன பொருளை முடிக்கும். இப்படி சொல்லப்பட்டதாலே அங்கே புகை, அடுக்கலையிலே புகை இருப்பதாலே நெருப்பு இருக்கிறது, அதுபோல் இந்த மலையிலே புகை இருப்பதாலே இங்கும் நெருப்பு இருக்கிறது அல்லவா, எனவே இந்த மலையும் தீயுடையது என்று முடித்தால் அது அனுமானத்தை சரியாக விளக்குவதாக ஆகும். அப்ப அனுமான உறுப்புகள் 5 என்று வைத்து மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம் என்று இவற்றையெல்லாம் பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அளவைகள்ல நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இப்ப உங்களுக்கு பாட்டுல இருக்கு, இவ்வளவும் பாட்டுல இருக்கிறது. நான் பாட்டை படிக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிட்டேன். தந்திரி பாட்டா இருக்குது, அதெல்லாம் படிக்க நேரம் இருக்காது, நமக்கு விளக்க நேரம் இருக்காது. அளவைகள்ல இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது உங்களுக்கு புத்தகத்துல உங்களுக்கு 18வது பாட்டா இருக்கு. போது நாட்டத்தால் இதில் பூர்வ காட்சி அனுமானம், போது முறையால் அறிவு நிலையுடைய கருதல் அனுமானம், நீதியால் உன் கண்மம் நிகழ்வது இப்போது செய்தி ஆதியாக வரும் பயனிடர்கள் உரையால் அனுமானம் என்று ஒரு பாட்டு தனியா இருக்கிறது. அது என்ன என்றால், இப்ப சொன்னாலே அனுமானம், அதாவது மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டலாம் அனுமானத்துக்கு உரியது. அந்த அனுமானத்தை பற்றி சொல்றப்ப என்ன சொல்றாங்க, காட்சியில் அனுமானம், கருத்தில் அனுமானம், உரையில் அனுமானம் என்று பிரிக்கிறாங்க. அதாவது அந்த பாட்டில் இருக்குது, காட்சியில் அனுமானம், கருத்தில் அனுமானம், உரையில் அனுமானம் என்று அதை 3 பிரிக்கணும். அதை சொன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ நடந்து போறீங்க, நீங்க நடந்து போற பொழுது ஒரு நல்ல ரோஜா வாசனை வருது.
ரோஜா மலர் வாசனை வந்த உடனே நாம் என்ன பண்றோம், இன்னும் மலரை பார்க்கல, நீங்க இங்க நல்ல ரோஜா தோட்டம் இருக்க நல்ல வாசனை அடிக்குதே என்று சொல்றோம் இல்லையா. நீங்க இன்னும் காட்சி பார்க்கல, காட்சியே இல்லை. ஆனால் ஏற்கனவே அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். ரோஜா தோட்டத்து பக்கம் நீங்க போயிருக்கீங்க, இந்த வாசனை தெரியும் அல்லவா. எனவே அது பூர்வ காட்சி என்றாங்க. பூர்வ காட்சி என்றால் முன்னே காட்சியிலே உணர்ந்தது, முன்னே காட்சியிலே உணர்ந்ததை இப்பொழுது நீங்கள் உணர்றீங்க. எனவே அது காட்சியில் அனுமானம்னா. இப்பொழுது நீங்க போற பொழுது மனம்தான் வீசுது, ரோஜா மனம் வீசுது. ஆனால் ரோஜா தோட்டத்தை பார்க்கல, ரோஜாக்களை பார்க்கலை. இல்லை என்றாலும் முன்னே நீங்க போயிருக்கீங்க, ரோஜா தோட்டத்து பக்கம் போயிருக்கீங்க இல்லையா. பூர்வ காட்சி என்றால் முன்னே கண்ட காட்சி, அந்த காட்சியை வைத்துக் கொண்டு இப்பொழுது அனுமானிக்கிறீர்கள் அல்லவா. எனவே அது காட்சியில் அனுமானம். அது எதுபோல என்றால், புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் சொல்றோம் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம், முன்னே நெருப்பையும் புகையும் ஒன்னா பார்த்துருக்கு இல்லையா. அது போல இங்க ரோஜா தோட்டத்தையும் அதில் வாசனையும் பார்த்துருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். எனவே அதுபோல அந்த வாசனை வருவதாலே இங்கே ரோஜா தோட்டம் இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கல்லவா அது பூர்வ காட்சி அனுமானம் என்று வைக்கணும். அடுத்து கருத்தில் அனுமானம். ரெண்டாவது, ஒருவன் அருமையா பேசுறான், அருமையா பேசுறான் இல்லையா, நல்லா பேசுறான்ப்பா, நல்லா படிச்சிருக்கான்ப்பா என்று சொல்றோம் இல்லையா. அருமையாக பேசுறான், பேசுவதை வைத்துக்கொண்டு அவருடைய அறிவு நமக்கு தெரிகின்றது, அறிவை நாம் கருதி உணர்கின்றோம். எனவே நேரம் அந்த அறிவை நம்ம பார்க்கல, அறிவையும் பார்க்கல, அவன் படிச்சதையும் பார்க்கல, எதுவும் பார்க்காமல் அவன் பேச்சை உரைய வைத்துக் கொண்டே அவைக்களத்திலே எழுதி பேசுறான் இல்லையா, அதை வைத்துக்கொண்டே இவன் நிரம்ப கற்றவன் என்பதை உணர்வோம் இல்லையா. அது கருத்தில் அவனுடைய அறிவு எவ்வளவு என்பதை கருதி உணர்வோம் அல்லவா. எனவே அது கருத்தில் அனுமானம் என்று ஒரு உரை அவைக்களத்திலே ஒருவன் பேசுகிற பொழுது அந்த பேச்சு உரையினாலே அவனுடைய அறிவை அழைக்கிறோம் இல்லையா, அது கருதல் அனுமானம், கருத்தில் அனுமானம் என்று வைத்தோம். முதல்ல சொல்றது காட்சி அனுமானம். ஏன்னா ரோஜா தோட்டம் காட்சி தெரியும், வாசனை நமக்கு மூக்கில் படுகின்றது, எனவே அது காட்சி. இவன் பேசுகிற பேச்சு தான் நமக்கு காதல் விழுது, ஆனால் அவனுடைய அறிவு நமக்கு தெரியாது. அந்த அறிவை நாம் கருதி அந்த பேச்சினுடைய துணையாக வைத்து நாம் அறிகிறோம் அல்லவா. எனவே அது கருத்தில் அனுமானம் என்கிறார்கள். அடுத்ததுதான் உரையில் அனுமானம் என்கிறார்கள். உரையில் அனுமானம் என்பது எப்படி ஆகமளவை நாம் நம்புறோமோ, பெரியவர்கள் சொன்னால் மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் நம்புறோம் இல்லையா, அதுபோல நம்புகின்றவர்களுக்குத்தான் இந்த உரையின் அனுமானம் புரியும். என்ன சொல்றாங்க தெரியுங்களா, வள்ளுவர் தான் சொல்றாரு. பெரியவர், மிகப்பெரியவர், தெய்வ புலவர். அவர் என்ன சொல்றார், ஒரு குறள் சொல்றார், உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அப்படின்னு ஒரு குறள் சொல்றார். உடம்பு எல்லாம் குற்றநோய் வந்து அழுகி போய் விரல் அழுகி பார்ப்பதற்கு அருவருப்பாக தோன்றுகின்ற உடம்பு உடையவன் ஒருவன் இருக்கிறான். நோயில குட்ட நோய் பிடித்தவரை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. அந்த நோய் இருப்பதாலே அவனுக்கு வறுமை வந்து பிச்சை எடுக்கிறான், தெருவிலே பிச்சை எடுக்கிறான். அந்த வள்ளுவர் என்ன சொன்னார், செயிர் உடம்புன்னார். துன்பம் பார்த்தாலே அருவருக்கக்கூடிய துன்பத்தை தருகின்ற உடம்பு வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்புறம் செல்லா தீ வாழ்க்கை, அவனுக்கு வாழவே முடியாது, வறுமை, வளம் கிடையாது, அப்படி செல்லாத்தி வாழ்க்கையா இருக்கிறான். இவ்வளவு துன்பம் ஏற்படுகிறான், உடம்பினாலும் துன்பப்படுகிறான், வாழ்வதற்கு வறுமையிலே துன்பப்படுகிறான். அவன் யார் என்றால், முன்பிறவியில் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப. போன பிறவியிலே அவன் ஊன் சாப்பிட்டு இருக்கிறான், மற்ற உடம்பினுடைய உயிரை, உடம்பிலே இருந்த உயிரை பிரித்து அந்த உடம்பை ஊன் உணவு சாப்பிட்டு இருக்கிறான். அந்த ஊன் உணவு சாப்பிட்டவர்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியிலே இதுதான் என்று அவர் சொல்லுகிறார். என்றால் அந்த குற்ற நோய்க்காரன் என்ன சாப்பிட்டான், போன பிறவில எப்படி இருந்தான், எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளுவர் சொல்றார், இந்த மாதிரி பெருந்துன்பத்தை ஒருவன் அடைகிறான் என்று சொன்னால் முன்பிறவினுடைய வினை, முன் செய்த வினை. ஔவையார் ரொம்ப அழகா பாடுறார், கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் எந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை என்று ஒரு பாட்டு பாடுறார். கற்பக மரத்துக்கு போனீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்குமா. தேவதார் இருக்கு இல்லையா இந்திர லோகத்துல, அந்த கற்பக மரத்துக்கு போனா எது வேணாலும் கொடுத்தா கேட்டா கொடுக்கும். அங்கே போனாலும் கூட ஒருவனுக்கு காஞ்சிரங்காய் தந்துதான், கேட்டது தரல. காஞ்சிரங்காய் என்றால் எட்டிக்காய், சாப்பிட முடியாத நஞ்சிக்காயன். எட்டிக்காயை தந்தது என்றால் என்ன அர்த்தம் என்றால் முற்பவத்தில் செய்த வினை. கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் என்றதில் முற்பவத்தில் செய்த வினைன்னு சொன்னார் என்றால்
இதெல்லாம் ஆகம அளவை, உரையில் அனுமானம். இவர்கள் சொல்வதாலே இப்படித்தான் இருக்கும் என்று அனுமானிக்கிறோம் இல்லையா? எனவே அது உரையில் அனுமானம் என்று. அனுமானத்துல காட்சி அனுமானம், காட்சியில் அனுமானம், அது பூர்வ காட்சின்னு சொல்றோம். கருதல் அனுமானம், அதுக்கடுத்து உரையில் அனுமானம் என்று மூன்றாக இருக்கிறார். அதோடு அந்த அனுமானம் என்ற பகுதி முடிகிறது. அப்புறம் உரையளவை. உரையளவை பற்றி சொல்லுகிற பொழுது உங்களுக்கு எல்லாம் புத்தகம் இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்றேன். உரையில பாட்டு இருக்கிறது, அந்த அர்த்தம் மட்டும் நான் சொல்லி போறேன். உரை அளவை என்ற பொழுது நான் முன்ன சொன்னேன், பெரியவருடைய சொற்கள் எல்லாம் நமக்கு ஆகம அளவை. அது எப்படி இருக்குது என்றால் தந்திர கலை, மந்திர கலை, உபதேச கலை என்று மூன்றா சொல்லியிருக்கிறான். தந்திரமாக, மந்திரமாக, உபதேசமாக சொல்லியிருக்கிறான். அது என்ன அர்த்தம் என்றால், வேதங்களை நாங்கள் படிக்கிற பொழுது வேதத்தை மூன்றா பிரிக்கிறோம். கர்மகாண்டம் என்றும், உபாசனா காண்டம் என்றும், ஞானகாண்டம் என்றும் மூன்றா பிரிக்கிறோம். கர்மகாண்டத்துல வேள்விகள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், யாக விதிகள் என்ன, என்னென்ன தெய்வங்கள் என்றெல்லாம் விரிவாக சொல்லப்படுவது தந்திர கலை. அது கர்மகாண்டம். வேதத்தினுடைய கர்மகாண்டம் தந்திரம். அதுல நித்தியம், நைமித்திகம், காமிய கர்மங்கள் எல்லாம் அங்கே விதிக்கப்படும். நித்திய, நைமித்திக, காமிக கர்மங்கள், நித்திய பூசை, நைமித்திக பூசை, காமிய பூசை, இதையெல்லாம் சொல்லி அந்த கர்மகாண்டத்திலே வேள்வி எப்படித்தான் வேள்வி செய்வது, சிறப்பான வேள்வியா இருக்கலாம், நாள்தோறும் செய்கின்ற வேள்வியா இருக்கலாம், அக்னி காரியம், இதெல்லாம் விதிக்கப்படுவது இல்லையா? அது தந்திர கலை. அதாவது உரையளவிலே ஒரு பாகம், அது தந்திர கலை. அடுத்து மந்திரம். மந்திரம் உபாசிப்பது, உச்சாரணம் செய்து உபாசிப்பது. உங்களுக்கு தேவையான நித்திய, நைமித்திக, காமிய கர்மத்துல 5 பொறிகளையும் அடக்கி, புலன்களையெல்லாம் அடக்கி தெய்வங்களை வழிபடுகின்ற முறை, தியானிக்கின்ற முறை, அதுதான் உபாசனா காண்டம். உபாசிக்கிற பொழுது யோக முறையிலே தியானித்தல். அது எந்த தெய்வங்களை வேண்டுமானாலும் தியானிக்கலாம். அது உபதேச கலை. அதற்கு மந்திரம் வேண்டும். தெய்வங்களை உபாசிப்பதற்கு மந்திரம் வேண்டும். அந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பகுதி அது மந்திர கலை. அடுத்து ஞானகாண்ட உபதேசம். பதிபசுப்பாசம் என்ற 3 பொருள்களை இயல்பையெல்லாம் ஆராய்ந்து சொல்லுதல், விளக்கமாக சொல்கின்ற தத்துவ ஆராய்ச்சி என்பது ஞானகாண்ட பகுதி. அது உபதேச கலை. அதனுடைய முடிவாக இருப்பதுதான் ஞானகுருவுடைய உபதேசம். அவர் உபதேசம் செய்வார். அந்த உபதேசத்தினாலே நாம் தெளிவு பெறலாம் என்றும். ஞானகாண்டர் இது போல பலவற்றை படிக்கிறோம். படித்தால் நமக்கு தெளிவு வராது என்பதனாலே தெளிவு வராது. அதற்கெல்லாம் இந்த ஞானகுருவுடைய உபதேசம் தேவையல்லவா? அப்போ கடல் நீரை குடித்தால் தாகம் தணியாது. தண்ணீர், நல்ல தண்ணீரை குடித்தால், ஆற்று நீரை குடித்தால் தாகம் தணிவது போல எத்தனையோ ஆகமங்களையும் எத்தனையோ வேதங்களையும் நூல்களையெல்லாம் படித்தாலும் கூட நமக்கு தெளிவு வராது. ஞானகுரு வந்து உபதேசித்தால் அந்த உபதேச கலையில நமக்கு தெளிவு வரும் என்பதால் தான் உரையளவை சொல்லுகிற பொழுது பொதுவாக உலகியலுக்கெல்லாம் உரையல். அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆலயம் தொழுவது சாலவு நன்று, இதெல்லாம் உலகியலாக எல்லாருக்கும் சொல்ற விஷயங்கள். மெய்நூல்களாக ஞான நிலையிலே சாத்திரங்களை நீங்க படிக்கிறீங்களா? இப்போ அந்த மாதிரி சாத்திர நிலையிலே உயர்ந்த நிலையை படிப்பதற்குத்தான் தந்திர கலை, மந்திர கலை, உபதேச கலை. வேதத்துல கர்மகாண்டம், உபதேச காண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று 3 இருக்கிறது என்று சொல்லி, இதுதான் அளவை முறையில் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற 3 அளவைகள். மற்றபடி எத்தனையோ அளவைகள்லாம் இருக்கிறது. அதை நாம் அவ்வப்பொழுது என்னென்ன அளவைகள் நாம் சொல்லிக்கலாம். இப்ப வேண்டாம். அளவைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ற இந்த வகுப்புல சைவ சித்தாந்தம் மொத்தமாக அளவைகள் 10 இருக்கிறது. மணிமேகலையிலே சொல்லப்படுகின்ற அளவைகள் அதை பின்னாலே எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள். தர்க்கமரத்தை உடன்பாடு இல்லாதவர்கள் கூட தர்க்கமரம் சொல்லுகின்ற அளவையை ஏற்றுக்கொண்டார்கள். சைவ சித்தாந்தமும் அப்படித்தான். தர்க்கமரத்துடைய எல்லா கருத்துக்களும் சைவ சித்தாந்தத்துக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அளவுகளை ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்ற 3, 6, 10 என்று இல்லாமல் 3 அளவை போதும். காட்சி, கருதல், உரை என்ற 3 அளவிலே எல்லாவற்றையும் அடக்கிவிடலாம், எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிடலாம் என்று சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அளவைகளை சிவஞான சித்தியார்ல நம்முடைய அருளந்தி சிவனார் முதல் பகுதியாக அதை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதனுடைய முதல் நூலாக இருக்கின்ற, தலைமை நூலாக இருக்கின்ற சிவஞான போரத்துல அளவை பற்றி தனியா கிடையாது.
அளவை முறையிலே அவர் எழுதியிருக்கிறார். அளவைகளை பற்றி அங்கு வருகின்றது. பொதுவாக கருத்துக்களை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதனுடைய வடிநூலாக இருக்கின்ற சிவஞான சித்தியார்ல அளவைகள் சொல்லப்படுகின்றது. அளவைகள் தனியாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம இப்போ இந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்றாற் போலவும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக விரைந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் ஓய்வாக அந்த புத்தகத்துல உரையாசிரியர் எழுதியிருப்பாங்க, தெளிவா எழுதியிருப்பாங்க. மீண்டும் அந்த உரைகள் எல்லாம் படித்தால் இந்த 3 அளவுகளை பற்றிய செய்திகள் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது ஒரு பகுதி. இது நூலுடைய முகவரை போல. இன்னும் நாம் நூலுக்குள்ள போகல. முகவுரை போல காப்பு செயல் படித்தோம். இந்த நூல் எதற்காக என்று சொல்கிறார் அதை படித்தோம். அதுக்கப்புறம் தத்துவங்கள் இருக்கின்ற அளவைகளை படித்தோம். அதற்கு பின்னால் இப்பொழுது நூலுக்குள்ள போகும். இதுமேற்பட்டு முகவரையாக இருக்கிறதெல்லாம் முடிந்து முதல் சூத்திரத்திற்குள்ளே போகிறோம். இன்றைக்கு நான் அதை தொடங்க போறேன். ஒரு 5 மணித்துள்ளில் இடைவெளி கொள்வோம். ஒரு 5 மணித்துள்ள இடைவெளிக்கு பின்னாலே நான் மீண்டும் வந்து அந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு 5 மணித்துள்ளில் இடைவெளி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டுருக்காரு. நம்ம அந்த 2 நாளைக்கு முன்னாடி சைவ சித்த அந்த அந்த வாட்ஸ்அப் குழுவுல ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்போமா, இந்த சிவஞான சித்தியார் அப்படின்றது பிடிஎஃபா போட்டிருக்கோம். நீங்க இப்ப வகுப்பு கேட்கிறப்ப புத்தகம் இல்லாதவங்க அந்த பிடிஎஃப் கூட சைட்ல ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஐயா நடத்துறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரலாங்கம்மா. கொஞ்சம் எளிமையா இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். இந்த சைவ சித்த அந்த குழுவுல அந்த பிடிஎஃப் வந்து போட்டிருக்கோம், அந்த புத்தகம். ஆமாங்க ஐயா, இருக்கு, பார்த்தோங்க ஐயா. அதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இந்த இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம படிக்கணுமா? இந்த இப்ப நீங்க கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாங்கம்மா. இதுதான் பாடம். அந்த சிவஞான சித்தியார் சுபக்கம் அப்படின்றது இதுதான் பாடங்கம்மா. சரிங்க. சரிங்க.
ஐயா கேக்குதுங்களா? என்ன குரூப்ல இப்பதான் இணைச்சிருக்கீங்க. எனக்கு திருப்பி அந்த பிடிஎஃப் அனுப்பி விடுறீங்களா ஐயா? அனுப்புறேங்கம்மா கண்டிப்பா போடுறேங்கம்மா. தேங்க்யூங்க. சரிங்கம்மா. பெருமக்களே வணக்கம். நூலுக்குள்ள போவதற்கு முன்னாலே அளவைகளை பார்த்தோம் இல்லையா? அந்த அளவைகள்ல அது ஏன் அளவைகளை பார்த்தோம், அது எதுக்குன்னு சொன்னா பொருள் இயல்பை அறிந்து கொள்வதற்கு. இயல்புனா இலக்கணம். அந்த பொருளுக்கு என்ன இலக்கணம் அதை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த அளவைகள் பயன்படுகின்றன என்று பார்க்கணும். அளவைகளை படிக்கிறதுக்கே என்ன என்றால் பதிபசு பாசம்னு 3 பொருள் படிக்க போறோம். அந்த 3 பொருளுக்கு இலக்கணம் என்ன, அதோட இயல்பு என்ன அறிவதற்குத்தான் இந்த நூல் படிக்கிறோம். அதற்கு முன்னாலே பொருள் இயல்பை அறிந்து கொள்வதற்கு அளவைகள் நமக்கு பயன்படும். காட்சி, கருதல், உரை போன்ற அளவைகள் பயன்படும். எனவே அதை நாம கொஞ்சம் படிச்சோம். இப்போ இனிமேல் மட்டும் நூலுக்குள்ள போக போறோம். அதற்கு முன்னால ஒரு செய்தியை நீங்க நினைவு கொள்ளுங்க. தர்க்கம் சொல்லுகின்ற பொருள் இயல்பு இருக்கு இல்லையா, பொருளுடைய இயல்பு. பொருள் இயல்புலாம் என்ன என்றால், இப்ப நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் சொல்றோம்னு வச்சுங்களேன். நிலத்தினுடைய இயல்பு என்ன, நீருடைய இயல்பு என்ன என்று கேட்டா பொதுவா சொல்லிடலாம். நீங்கள்லாம் நிலம் என்று சொன்னால் வன்மையா இருக்கும், தாங்கும், தாங்கக்கூடிய தன்மையுடையது நிலம். கண்ணீர் அப்படி அல்ல, அது தாங்காது, நீந்துகிறவனை தான் தாங்குமே தவிர மற்றவெல்லாம் உள்ள இழுத்துடுது. அது போல நெருப்பு என்றால் சுடும். இது போல ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு இயல்பு இருக்கு இல்லையா, அந்த பொருளுடைய ஆற்றல், அதுதான் அதனுடைய இயல்பு. அது எல்லா பொருளுக்கும் இருக்குது. நாம் பார்க்கிற அத்தனை பொருளுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. பார்க்கிற மனிதர்களுக்கு இருக்கிறது. அவனுக்கு ஒரு இயல்பு பார்க்கிறோம். ஒருத்த மாதிரி ஒருத்தன் கிடையாது. ஏன்னா ஒருத்த மாதிரி ஒருத்தன் இருக்க முடியாது என்றால் அவனுக்கு உள்ள இயல்புகள் வேறு. மனிதனாகத்தான் இருக்கிறான். ஆனா மனிதனுடைய இயல்பு ஒன்னா இருக்குதா? இல்லையே. விலங்குகளால் பரவாயில்ல, விலங்குகளையாவது புலி, சிங்கம் என்றால் அதுக்கெல்லாம் ஒரு இயல்பு இருக்குது, மாறாம இருக்குது. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. மனித இயல்பு என்பதை விட்டுட்டு எல்லா மற்ற இயல்பெல்லாம் இருக்கு, விலங்கு இயல்பெல்லாம் நமக்கு இருக்குது. எனவே பொருள் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை என்ன செய்தாங்க தர்க்கத்துல, பொருள் இயல்பு என்பது 2 வகை. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று சிறப்பு இயல்பு. ஒரு பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் பொது இயல்பு சொன்னா புரியாது, புரிந்து கொள்ள முடியாது. சிறப்பு இயல்பாக புரிந்து கொள்ளணும். இப்ப பேச்சு வழக்கில், அவங்ககிட்ட ரொம்ப நாள் நான் பழகினேன், அவன் யாருன்னே தெரியாமே பழகிட்டேன்டா, இப்பதான் அவனுடைய சொரூபம் தெரியுது, அவன் யாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று அதனால் நான் விலகிவிட்டேன் என்று சொல்றோம் இல்லையா. அவன் யார் என்று தெரியாமலே பழகி அவனுடைய குணம் நன்றாக தெரிந்தவுடனே இவன் நம்மோடு ஒத்து வராதவன் என்று விலகிறோம் இல்லையா. அப்ப சிறப்பு இயல்பு தெரிந்தால்தான் பொருளை நாம் நன்றாக புரிந்து கொண்டதாக அர்த்தம். சிறப்பியல்பு தெரியவில்லை என்றால் பொருளை நாம அறிந்து கொள்ள முடியல. இப்போ கடவுள் வைத்துங்க, எல்லாரும் கடவுளை பற்றி சொல்றோம். பல்வேறு சமயங்கள் கடவுளை சொல்லுகிறது, பல்வேறு மதமாக, பல்வேறு பெயராக, பல்வேறு அடையாளமாக சொல்லுது. இப்போ இவையெல்லாம் கடவுளுக்கு சிறப்பியல்பா பொது இயல்பா என்றால், நாம் அறிந்து கொள்வதற்காக அவனுக்கு வடிவம் கொடுக்கிறோம், அவனை துதிப்பதற்காக பெயர் சொல்றோம், நாமாவளி சொல்றோம், அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்காக புராணத்தில் அவன் செய்த செயலெல்லாம் சொல்றோம்.
இதெல்லாம் பெருமானுடைய பொது இயல்பு. நாம் அறிந்து கொள்வதற்காக பெயர் கொள்ளுகிறான், வடிவம் கொள்ளுகிறான், கோலம் கொள்ளுகிறான், கோயில் கொள்ளுகிறான், பகைவரை அழிக்கிறான், புராணங்களில் இடம்பெறுகிறான் என்றால் இதெல்லாம் பொது இயல்பு. இதையெல்லாம் கடந்தவன் தான் பெருமான். அது சிறப்பு இயல்பு. அந்த சிறப்பு இயல்பு என்பதை யாருக்கும் தெரியாது. கண்டவர் விண்டலர், விண்டவர் கண்டிலன்றாங்க இல்லையா? பெருமானை அறிந்தவர்கள் சொல்ல முடியல, சிறப்பு இயல்பை சொல்ல முடியாது. பெருமானுடைய இயல்பை அறிந்தவர்கள் அருளாளர்கள் சொல்லல. இப்படிலாம் இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னாங்களே தவிர உண்மை வடிவம் என்ன, சிறப்பு இயல்பு என்ன என்று தெரியாது. அதனால் ஞானசம்பந்தர் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ, பெருமான் எப்படிப்பட்டவனு தெரியலையே. ஏங்க அவர் தான் எவ்வளவு தானே பார்த்துருக்கிறாருங்க. ஞானப்பால் குடிக்கிற பொழுது தோல்வியடி செய்வன் பாடிதான் பார்க்கிற அடையாளம் சொல்றாரு இல்லையா? அடையாளம் சொல்றதெல்லாம் நமக்காக, அது அவனுடைய அடையாளம் அல்ல. அதையெல்லாம் கடந்தவன், உருவத்தை கடந்தவன், பெயரை கடந்தவன், நாம் சொல்லுகின்ற கோலங்களை எல்லாம் கடந்தவன். எனவே அவருடைய சிறப்பியல்பு எந்தையார் அவர் எவ்வகையார்களோ கேட்டறியோ உனை கண்டறிவாரை என்றெல்லாம் மாணிக்கவாசர் சொல்றார் இல்லையா? அதனால் இறைவனுடைய இயல்பு, சிறப்பு இயல்பு யாரும் அறிய முடியாதது. அப்போ ஒரு பொருளுக்கு தர்க்கம் சொல்றது போல ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்று ஒன்று உண்டு, சிறப்பு இயல்பு என்று உண்டு. அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு நான் ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா ரொம்ப விளக்க முடியாது. பொது இயல்பு என்றால் அது செயற்கை, சிறப்பு இயல்பு என்றால் அது இயற்கை. எந்த பொருளுக்கும் பொது இயல்பு என்றால் செயற்கை, சிறப்பு இயல்பு என்றால் இயற்கை. அடுத்த ஸ்டெப்பு, பொது இயல்பு மாறக்கூடியது, சிறப்பு இயல்பு மாறாதது. பொது இயல்பு மாறக்கூடியது, சிறப்பு இயல்பு மாறாதது. அடுத்த ஸ்டெப்பு, பொது இயல்பு இன்னொரு பொருள் சார்பினால் வருவது. பொது இயல்பு என்பது ஒரு பொருளுக்கு பொது இயல்பு இன்னொரு பொருள் சார்பினால் வருவது. சிறப்பு இயல்பு என்பது எந்த பொருளையும் சாராமல் இருப்பது. எந்த பொருளை சாராமல் இருக்கிற பொழுது இருப்பதுதான் சிறப்பு இயல்பு. இதுதான் பொது இயல்புக்கும் சிறப்பு இயல்புக்குள்ள வேறுபாடுகள். இந்த இலக்கணத்தை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. பொது இயல்பு செயற்கை, சிறப்பியல்பு இயற்கை. பொது இயல்பு மாறுவது, சிறப்பியல்பு மாறாதது. பொது இயல்பு இன்னொரு பொருளுடைய சார்பால் வருவது, சிறப்பியல்பு எந்த பொருளையும் சாராமல் தானாக இருப்பது. இதுதான் இயல்பு. இப்ப அதுக்கு உதாரணம் என்ன என்றால், நான் தெளிவாக புரியறதுக்காக சொல்ற வழக்கு உண்டு. தண்ணீர் என்றால் அது சிறப்பு இயல்பு, வெந்நீர் என்று சொன்னால் அது பொது இயல்பு. இப்ப நான் சொன்ன எல்லாம் அதுல அடங்கிடும். தண்ணீர் என்று சொன்னால் அது இயற்கை, அது மாறாதது, இன்னொரு பொருளை சாராதது. வெந்நீர் என்று சொன்னால் அது செயற்கை, நெருப்பை சார்ந்தது, இன்னொரு பொருளை சார்ந்தது, அதனால் அது மாறக்கூடியது. வெந்நீரை கொஞ்ச நாள் வச்சு சூடாகிட்டா கொஞ்ச நாள் ஆறி போகுது. அப்போ வெந்நீர் என்பது பொது இயல்பு, தண்ணீர் என்பது சிறப்பு இயல்பு. அதே போல உயிருக்கு உடம்போடு இருந்தால் அது செயற்கை, உடம்போடு இல்லை என்றால் உயிர் இயற்கை. உடம்போடு உயிர் சேர்ந்திருந்தால் அது செயற்கை, அதனால்தான் போயிடுது, ஒத்து வரல. உடம்புக்கும் உயிருக்கும் வேறு வேறு தன்மை, வேறு ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறது. உடம்பு சடப்பொருள், அறிவில்லாத பொருள். உயிர் அறிவான பொருள். அறிவான பொருள் அறிவற்ற பொருளோட எவ்வளவு நாள் இருக்கும்? ஏதோ ஒரு உடன்பாட்டோடு கொஞ்ச நாள் எடுத்துட்டு போயிடுது. எனவே உடம்பை விட்டு உயிர் போவதுதான் இயற்கை. அதனால்தான் இயற்கை எய்தினார்னு சொல்றாங்க சில பேர்.
ஒரு யாரா இறந்து போனாங்கன்னா அவர் இயற்கை எழுதினார் அப்படின்னா அர்த்தம், உடம்பை விட்டு போயிட்டான்னு அர்த்தம். உயிர் உடம்போடு இருந்தால்தான் அது செயற்கை, உடம்பை விட்டு போனால் உயிருக்கு அது இயற்கை. அப்ப பிறப்பு என்பது செயற்கை, பிறவாமை என்பதுதான் இயற்கை. இதெல்லாம் நம்ம பொருளியல்வை பற்றி சொல்ற பொழுது அங்கங்க நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்ப இந்த அளவைகளை தான் படிச்சோம் இல்லையா? இந்த அளவுகளை படித்தாலும் கூட எல்லா அளவுகளையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளல. தத்துவ உலகத்துல 6 வகை சமயம் படிச்சு பாருங்க. 6 வகை சமயத்தோர்க்கும் அப்பவர் பொருளான்னு படிச்ச பொழுது தர்க்க மதம், சாங்கிய மதம், ஏகான்மவாதம் எல்லாம் படிச்சோம் இல்லையா? மீமாம்சையெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதை இங்க நம்ம பார்க்கணும். முதல்ல 6 வகை சமயத்துல கடவுள் கொள்கை இல்லாத சமயங்கள் லோகாயுதம், பௌத்தம், பௌத்தத்துல 4 வகை, சமணம். இது கடவுள் கொள்கை இல்லாதது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, லோகாயுதர், கடவுள் கொள்கை இல்லாத லோகாயுதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காட்சி அளவை ஒன்றுதான் அளவை, கருதல் அளவையோ உரை அளவையோ ஏற்றுக்க மாட்டாங்க. காட்சி, கண்ணால் பார்த்தால் நம்புற, கடவுளை நான் கண்ணால் பார்க்கல, சொர்க்கத்தை நான் கண்ணால் பார்க்கல, வினை நான் பார்க்கல, எதுவுமே எங்களுக்கு கிடையாது என்று நாம் உண்டு உண்டு என்று சொல்வதையெல்லாம் அவர்கள் இல்லை இல்லை என்று சொன்னார்கள். இல்லை என்று சொன்னால் வடமொழியில் நாஸ்தின்னு அர்த்தம். நாஸ்தி நாஸ்தி என்று சொன்னதாலே இவர்களெல்லாம் நாஸ்திகர்கள். லோகாயுதர் காட்சி அளவு மட்டுமே சொன்னார். அவங்களுக்கு அதான் பிரமாணம், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் வைசேடிகர் நியாயம், தர்க்க மரத்துல வைசேடிகரும் பௌத்தரும் காண்டல் கருதல் 2 அளவை கொண்டாங்க. அவங்க காண்டல் கருதல் 2 அளவிலை கொண்டவர்கள் தர்க்க மரத்திலே வைசேடிகரும் பௌத்தரும். அப்புறம் 3 அளவை காண்டல் கருதல் உரை 3, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 3 அளவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாங்கியர், சைவ சித்தாந்திகள் 2 பேரும். சாங்கியர் ஏற்றுக்கொண்டார்கள், சைவ சித்தாந்தி ஏற்றுட்டாங்க. அப்புறம் காண்டல் கருதல் உரையோடு ஒப்பு ஓமை, ஊமை என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் தர்க்க மதத்தை சார்ந்தவர்கள். நையாயிகர் நியாயம், நியாய நூலார் ஒப்பு என்ற அந்த ஓவை சேர்த்துட்டாங்க, அந்த அளவை சேர்த்துட்டாங்க, 4 ஆயிட்டாங்க. அடுத்து பிரபாகரர், பாட்டம் பிரபாகரர் என்கிற மீமாம்சை மதம், அவங்க காண்டல் கருதல் உரை ஒப்பு அருத்தாபத்தி என்று 5ஆ கொண்டாங்க. 5ம் பிரமாணம் நாங்க பிரபாகர்கள். அப்புறம் மீமாம்சர்கள், மீமாம்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க காண்டல் கருதல் உரை ஒப்பு அருத்தாபத்தி என்று 6ம் கொண்டார். ஒரே 1 பிரமாணம் சொன்னவர்கள் லோகாயுதர், 2 பிரமாணம் சொன்னவர்கள் வைசேகியரும் பௌத்தரும், 3 பிரமாணம் ஏற்றுக்கொண்டவர்கள் சாங்கியரும் சைவ சித்தாந்திகளும், 4 பிரமாணம் ஏற்றுக்கொண்டவர்கள் தர்க்க மரத்தில் நையாயிகர்கள், 5 பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரபாகரர், 6ம் பிரமாணம் என்று சொன்னவர்களெல்லாம் மீமாம்சகர்கள் என்று இப்படி அளவைகளை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பின்னணியாக வைத்துக்கொண்டு இப்போ நாம் நம்முடைய கருத்தை சொல்ல போறோம். நம்முடைய கருத்தை சொல்லுகிற பொழுது எந்த கருத்தை சொன்னாலும் எதிர்கருத்து ஒன்று சொல்லுவான் இல்லையா, அந்த எதிர்கருத்து சொல்றவன் இருக்கிறான். அப்படித்தான் இந்த அருணந்தி சிவனார் அடுத்தவருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு அதை மறுத்து கொண்டு போகிறார். பெரிய மறுப்பை முதலே செய்துட்டாருங்க. இந்த நூல்ல சுபக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்பகுதி பரபக்கம்னு ஒண்ணு இருக்குது. சிவஞான சித்தியாருடைய பரபக்கத்திலேயே அது இருக்குது. எனவே அங்க எல்லாவற்றையும் மறுத்துட்டார். இருந்தாலும் சுபக்கம் சொல்லுகிற பொழுதும் சில முக்கியமான இன்றியமையாத கருத்துக்களை எடுத்து மறுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் லோகாயுதர், மீமாம்சகர், பௌத்தர், சமணர் எல்லாம் தர்க்கம் எல்லாம் வரும். இதுல எல்லாரையும் மறுக்க போகிறார். அதை நம்ம வேகமாக அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி சைவ சித்தாந்தத்தை எப்படி நிலைநாட்டுகிறார் என்பதை பார்க்கணும். இன்றைக்கு முதல் சூத்திரம், தமிழ்துறை தலைவர் சொன்னது போல மாணவ செல்வங்களாக இருக்க உங்ககிட்ட புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். புத்தகத்தோடு இருந்தால்தான் இது புரியும். சும்மா கேட்கலாம், முதல்ல கேட்டா புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் புத்தகத்துல சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அந்த பகுதியை பார்த்து நீங்க குறிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அதனால் இன்றைக்கு முதல் பாட்டு நாம் படிக்கிறோம். அதை மட்டும் நம்ம இன்னைக்கு படிக்கலாம். முதற் சூத்திரம். நான் வைத்துக் கொண்டிருக்கிற புத்தகம் மாதவ சிவஞான சுவாமியுடைய உரை. பெரியவர். இந்த நூலுக்கு, இந்த சுபக்கத்துக்கு 6 பேர் உரை எழுதினான்னு சொன்னேன். 6 பேர் உரையில ஒருவர் உரை தான், 60 உரையில ஒருவர் உரை தான் ரொம்ப சிறந்தது. ஆனா அதை பின்னணி வச்சுதான் உங்களுக்கு நான் நடத்த போறேன். ஏன்னா அருமையான கருத்துக்களை அவர் சொல்ல போகிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் சித்தாந்தம் புரியும். அதனால அவரைத்தான் நான் பின்பற்ற போறேன். உங்ககிட்ட புத்தகம் எந்த புத்தகம் தான் இருக்கலாம், எந்த உரை இருந்தாலும் நீங்க வைத்துக் கொள்ளுங்க, அதை பத்தி பரவாயில்ல. நான் சொல்ற கருத்து அங்க இல்லைன்னா, உங்க புத்தகத்துல இல்லைன்னா பக்கத்துல நோட் புக்ல போய் எழுதி கொண்டால் பின்னால உங்களுக்கு உதவும். தேர்வுக்கும் உதவும், பொதுவாக வாழ்க்கைக்கும் உதவும். முதல்ல அவர் என்ன எடுக்கிறார்? அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர். இப்ப அளவையில் படிச்சோம் இல்லையா? அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர் அப்ப அளவையால் உணரப்படும் முப்பொருள்கள் சொன்ன இல்லையா? ஏன் இந்த அளவை? 3 பொருள்கள், பதி, பசு, பாசம். இந்த 3ஐ உணர வேண்டும். அளவையால் உணரப்படுகின்ற, அளந்து அறியப்படுகின்ற இந்த 3 பொருள்கள், பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்கள். இப்போ ரொம்ப திமிர் புக்கியம் இல்லாம தெரியுமாடா, ஒண்ணு இல்லை, பணம் கொஞ்சம் வந்துடுச்சு ஆடுறான் சொல்றோம் இல்லையா? ரொம்ப திமிர், தலக்கணம் சொல்றோம் இல்லையா? அப்ப திமிர் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அது ஆணவம் அர்த்தம். திமிரம் என்பது வடமொழி சொல். ஆனா திமிரம் என்பது இருள்னு அர்த்தம். இருள் என்றால் ஆணவம். அப்ப ஆணவத்தை நம்ம ஒத்துதான் பேசுறோம். அது என்னன்னு தெரியாதுங்க, சித்தாந்தம் படிக்கல. சித்தாந்தம் படிக்காத அத்தனை பேரும் அவன் போறான் பாரா, என்ன திமிர் தெரியுமாடா, தலைக்கணம் பிடிச்சு போச்சுடா சொல்றான் இல்லையா? அப்ப ஆணவத்தை ஒத்துக்கிறாங்க. நான் செய்த வினைப்பா, இன்னும் தெரியலப்பா, இப்படி வந்து சேர்ந்துருப்பா எனக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா? வினை ஏற்றுக்கிறோம். மாயை, புதுசா கல்யாணம் ஆச்சு இல்ல, அப்படிதான் இருப்பான்பா, எல்லாம் கல்யாண ஜோர், ஒன்றும் தெரியாது, இப்போ கண்ணு மண்ணு தெரியான்னு சொல்றேன், அது மாயை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆணவம் கண்மம் மாயை பேச்சு வழக்கில் சாதாரணமா பயன்படுத்துறோம். அந்த ஆணவம் கண்மம் மாயை 3 தான் பாசம். அந்த 3 ஒன்னா சேர்த்தா பாசம்னு சொல்றோம். இதை அறிவது யார் என்றால் உயிர்கள், ஆன்மாக்கள். அது பசு. இயக்குகிறவன் யார்? இவற்றையெல்லாம் இயக்குகிறவன் யார் என்றால் பதி. அவனுக்கு பாசம் கிடையாது. பாசம் என்ற ஆடமும் கண்மம் மாயை என்ற குற்றம் கிடையாது. குற்றமில்லாமல் இருக்கின்றவன் தலைவன், பதி தலைவன். அவ பதி என்றால் இறைவன், அவன் தலைவன். பசு என்றால் உயிர், பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாய். அப்ப இந்த 3 பொருள்களது உண்மையை 3 சூத்திரத்தால் உணர்த்துகிறார். முதல்ல 3 சூத்திரம் சொல்ல போறார். அந்த 3 சூத்திரத்தால் உணர்த்துகிறார். தொடங்கி முதல் சூத்திரத்திலே பதி உண்மைக்கு அளவை கூறுகின்றார். பதி உண்மைக்கு அளவைனார். முறைப்படி அளந்து சொல்ல போறாருங்க. சும்மா கற்பனையில சொல்ல, கடவுள் இருக்கிறார் எல்லாரும் கும்பிடுங்க அப்படி சொல்லல. கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவப் போகிறார். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றா பாருங்க, அவனுக்கு கூட அதை நிறுவப் போகிறார். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற பௌத்தன், கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற லோகாயுதன், சமணன், தர்க்கம் எல்லாம் வந்து இவங்கிட்ட மோத போறாங்க. அத்தனை பேருக்கு மறுப்பு சொல்லிக் கொண்டு போக போகிறார். எனவே பதி உண்மைக்கு அளவை கூறுகிறார், பிரமாணம் கூறுகிறார். அப்ப இந்த முதல் பாட்டுல இந்த நூல்ல என்ன சொல்ல போறார் என்றால், அளவையை சொல்லியாச்சு. அளவையால பொருள்களை உணர வேண்டும். அது பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்கள். அந்த 3 பொருள்கள்ல முதல்ல பதி உண்மையை சொல்லுகிறார். கடவுள் உண்மையை முதல்ல சொல்லுகிறார். கடவுள் இருக்கிறார். திருவள்ளுவர் கூட உலகியல் நூல் செய்தவர், சிறந்த அறநூல் செய்தவர். முதல் என்ன செய்கிறார்? கடவுளை வாழ்த்துங்கள்ன்றார். கடவுள் வாழ்த்து என்பது அவர் கடவுளை வாழ்த்து இருக்கட்டும், அவர் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்த்துறார். அதிகாரமாக ஏன் கடவுள் வாழ்த்து வச்சார்? நூலுக்கு கடவுள் வாழ்த்து என்றால் ஒரு பாட்டு பாடியிருப்பாருங்க. கடவுள் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு பாடிட்டா அப்புறம் நூலுக்கு உள்ள போயிருப்பார். ஆனால் 1330 குறள்ல 10 குறள் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம். 133 அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் நூலோடு இருக்கிறது. நூலுக்கு தனியா புறம்பே இல்லை, வெளியில இல்லை. கடவுள் வாழ்த்து நூலோடு இருப்பதாலே என்ன சொல்ல வருகிறார் வள்ளுவர்? அறத்துப்பால்ல
முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்றால் கடவுளை நம்புகிறவன் தான், அதுதான் முதல் அறம். கடவுளை நம்பி அவனை வாழ்த்துகிறானே, கல்வியினுடைய பயன் என்ன? கடவுளை வாழ்த்துதல் அல்லவா, அவன் திருவடியை தொழுதல் அல்லவா என்று ஏன் அவளை பல தூரம் சொல்றார்? இதுதான் முதல் அறம் என்று இங்க எப்படி பதி உண்மையை சொல்ல போகிறாரோ அதுபோல இங்க கடவுள் உண்மையை சொல்லுகிறார் வள்ளுவர். கடவுள் வாழ்த்துல அதை முதல்ல நம்புங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த அதிகாரம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால், கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் இந்த நூலை படிக்காதீங்க என்றார். இந்த அதிகாரத்தை புறக்கணித்து விட்டு இது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற அதிகாரத்தை படிக்காதீங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லை, என்னோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் கடவுளை நம்புங்கள், கற்றனுடைய பயன் கடவுளை வாழ்த்து நம்புங்க, அப்பதான் இந்த நூல் உங்களுக்கு பொருந்தும் என்று கடவுளை நம்புகின்றவர்கள், வினையை நம்புகிறவர்கள், மறுபிறப்பை நம்புகின்றவர்கள், அவர்கள்தான் இந்த நூலை படிக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்துன்னு சொன்னார். இருள் சேர் இருவனையும் சேரான்னு சொன்னார். எண்குணத்தான் என்று சிறப்பு கடவுளை சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்று சொன்ன பிறவியை நீந்த வேண்டும் என்று சொன்னார் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடைய நோக்கம் என்ன? பிறவாமை. பிறவாமை என்பதுதானே கடவுள் வாழ்த்துடைய நோக்கம். அதை முதல்ல சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் சிறந்த சைவ சித்தாந்தி. அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை முதல்ல சொல்லுகிறான் பார்க்கும். அதுபோல அருணந்தி சிவனார் இங்கே பதிவசு பாசம் என்ற 3 பொருள்ல பதி என்ற பொருளை நாம் நம்ப வேண்டும் என்றுதான் பதி உண்மைக்கு அளவை கூறுவார்னார். பதி உண்மை என்பதாலே அது பிரமாணம். இந்த நூல் 4 இயலா வரும். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதனை இயல், பயனியல் என்று 4 இயலா மாறும். அந்த பிரமாணம் என்பது அந்த பொருள் இருக்கிறது என்று முதல்ல சொல்லிடணும். நீங்க எந்த பொருளை சொன்னாலும் அந்த பொருள் இருக்கிறதுன்னு சொல்லிடணும். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இல்லாத பொருள் என்று சொல்லி நம்ம படிக்க போறோம், பின்னால முயற்கொம்புன்னு சொல்லுவான். முயற்கொம்பு என்று சொல்லிட்டு தப்பிக்க கூடாது. சித்தாந்தம் போன்ற தத்துவ நூல்களை படிக்கிற பொழுது தப்பிக்க முடியாது உங்களால. இல்லாத பொருளுக்கு உதாரணம் சொன்னா முயற்கோடுன்றான், அது தப்பு. ஏன்னா எங்க இருக்குது, அதுக்கு பிரமாணம் என்ன? முயல் கொம்பு என்பது எங்கே இருக்கிறது முதல்ல சொல்லணும். அது இருப்பதற்கு பிரமாணம், அதை நிறுவனம் முதல்ல. அதுபோல கடவுள் உண்டு என்று சொன்ன உடனே கடவுள் உண்மைக்கு பிரமாணம் என்ன, கடவுள் இருக்கிறாருக்கு பிரமாணம் என்ன என்றுதான் நாம் இங்க படிக்க போறோம். அந்த பாடல், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்து உரு மன்னி நின்றே என்று பாடுறார். ரொம்ப அருமையான பாட்டு. சிவஞான சித்தியால ஒவ்வொரு பாட்டும் ஆழ்ந்த கருத்துடையவை. இதெல்லாம் நமக்கு செய்த தவம். அவர்கள் பெரிய ஞானிகள், தாங்கள் உணர்ந்ததையெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள். சிவஞான போதம் கொஞ்சம் நிரடலாக எல்லாருக்கும் படிக்க முடியாது, சுருக்கமா இருக்குது. அதனால அருணந்தி சிவனார் என்ன செய்தார், அவருடைய மாணாக்கர் அந்த நூலை அடியொற்றி வடிநூலாக விரிவாக செய்து தெளிவாக விளக்கி இருக்கிறார். நமக்கு வெறிநூலாக பார்க்கிறோம். அதனால இங்க என்ன சொல்றார், முதல்ல இந்த பாட்டுல உலகம் என்ற ஒரு சொல் சொல்றார், தருபவன் என்று ஒரு சொல் சொல்றார், வறுமுறைன்னு ஒரு சொல் சொல்றார், தான் முதல் என்று ஒரு சொல், ஈறு என்று ஒரு சொல் சொல்லுகிறார், அனாதி முத்த சித்துரு என்று சொல்றார். இதெல்லாம் ஒன்றொன்றும் ஆழ்ந்த கருத்துடையவை. தருபவன் ஒருவன் வேண்டும். தருபவன் என்று சொன்னால் தன்னை தோற்றுவிக்கின்றவன், தன்னை தோற்றுவிக்கின்றவன் ஒருவன் வேண்டும். ஒருவன் தான், பல பேர் இல்லை, ஒருத்தம் போதும். கடவுள் அநேகம் கிடையாதுங்க, அநேகேஸ்வரவாதம் கிடையாது, ஒரே ஈஸ்வரவாதம் தான், ஒருத்தன் தான், ஒருவன் போதும்ட்டாங்க சைவ சித்தாந்தத்துல. பரம்பொருள் ஒருவன் தான், சிவம் தான், மற்றெல்லாம் துணை, அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது.
எனவே தருபவன் ஒருவன். யார் சார் தருபவன்? அவன் யார் என்றால் அனாதி முத்த சித்துரு. அனாதியாக இருக்கிறான் என்றால் அவன் தோற்றமும் அழிவும் இல்லாதவன். முத்தன் என்று சொன்னால் குற்றங்கள் நீங்கியவன். சித்துரு என்று சொன்னால் அறிவே உருவானவன், சைதன்ய சுரூபம். 3 இலக்கணம் சொல்றார். தோற்றம் அழிவு இல்லாதவன், இயல்பாகவே பாசங்கள் நீங்கி முக்தி பெற்றவன், அவருக்கு எந்த பாசமும் கிடையாது, கட்டு கிடையாது, கட்டு நீங்கியவன், அறிவே மயமானவன். சித்து உரு, அவனே அறிவே மயமானவன், சைதன்ய சுரூபன். அவன் மண்ணில் இருக்கின்றான், நிலைத்திருக்கிறான். அவன்தான் தருபவன். தருபவனுக்கு இலக்கணம் சொல்லிட்டு அவன் யார் என்றால் தான் முதல், தான் முதலாக இருக்கின்றான். பின்னால் அவன் தான் ஈராக இருக்க போறான், முடிவா இருக்க போறான். சில பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர், தலைமை ஆசிரியர் எல்லாம் போன பின்னாலே பியூன் எல்லாவற்றையும் கதவையெல்லாம் மூடிட்டு மெயின் கேட்டை மூடி சாவியை பிடித்து எடுத்து போவான். அவன் தானே கடைசியா போறான், அவன் தான் முதல்ல வரணும். மறுநாள் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முதல்ல அவன் தான் வந்தாகணும். அப்போ பள்ளி தொடங்குவதற்கு முன்னாலே அவன் தான் முதல்ல வரான், எல்லாவற்றையும் முடிந்த பின்னால் அவன் தான் கடைசியா போறான். இறைவன் அது போல உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே அவன் இருக்கிறான், தான் முதல். உலகம் தோன்றி அழிந்த பின்னால் அவன் இருக்கிறான், கடைசியா இருக்கிறான். எனவே முதல் ஈறு. அந்த முதல் ஈறு என்பதைத்தான் திருமுறைகள்ல ஆதி அந்தம், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி, ஆதி அந்தமாயினாய் ஆளவாயில் அண்ணரே என்றெல்லாம் ஆதி அந்தம் என்று சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதனாலே தான் முதல் ஈருமாக இருக்கிறான் இல்லை. ஏன் தர வேண்டும்? உலகம் தானே தோன்றாதா சார்? நாம தானே தோன்றணுமா? நம்முடைய உடம்பு தானே தோன்றியதா? இல்ல உலகத்தில் இருக்கிற பொருள் ஏதாவது தானே தோன்றி இருக்குதா? ஏதாவது சொல்லுங்களேன். எதுவும் தானே தோன்றல, தோன்ற முடியாது. என்ன அர்த்தம்னா, சடப்பொருளாக இருக்கின்ற எதுவுமே தானே தோன்றாது. அதை எல்லாம் ஞாபகம். சடப்பொருளாக இருந்தால் அதை யாரோ ஒருத்தன் தோற்றுவிக்கணும். உடம்பா, இந்த உடம்புக்கு நம்முடைய தாய் தந்தை காரணம். தாய் 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வளர்த்தாங்க. அப்போ ஒரு உடம்பை தோற்றுவிப்பதற்கு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா. உலகத்தை எத்தனை உடம்பு, எத்தனை விலங்கு, பறவை, பூச்சிகள், ஊர்வன, பரப்பன, எத்தனை இருக்குது. எல்லாவற்றையும் படைத்திருக்கிறானே ஒருவன், அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும். எனவே அதெல்லாம் தோற்றப்பட்டு தானே தோன்றார். எனவே தானே தோன்றாதனாலே தோற்றுவிக்க வேண்டும் என்கிறார். அது யார் என்பதற்கு என்ன சொன்னார்? உலகம்னு சொல்லாம ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று உரைத்திடும் உலகம். ஒருவன் என்றால் ஆண்பாலாக, ஒருத்தி என்றால் பெண்பாலாக, ஒன்று என்றால் அகிரணையாக, விலங்கு பறவை போல அகிரணையாக இந்த உலகம் இருக்கிறது. ஆணாகவும் பெண்ணாகவும் உயர்தனை இருக்கிறது, ஒன்றாகவும் பலவாகவும் அகிரணை இருக்கிறது. இதான் உலகம். இது வறுமுறை வந்து நின்று போகின்றது, முறையாக தோன்றுகின்றது, கொஞ்ச நாள் இருக்கிறது, பின்னாலே அழிகின்றது. எனவே உலகம், அந்த உலகம் என்றால் எப்படி சொல்லணும்? மொத்தமா கலெக்டிவா சொன்னா உலகம், தெளிவா சொன்னா நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், அதுதான் கலந்தது. அப்புறம் ஒருவன், ஒருத்தி, ஒன்று, இதெல்லாம் கலந்த நிலை, அதுதான் உலகம். இப்படி இருப்பதாலே அது தானே தோன்றாது, அதை தோன்றுவிக்க வேண்டும். அதுக்கு வறுமுறை வந்து நின்று போவது, வந்து நின்று போவதும் வருது இல்லையா? போவதும் ஒரு உண்மை இருக்கு பிறகு பாட்டுல. இருப்பதாலே வந்தும் நின்றும்
போவதும் என்று படிக்கணும். பாட்டில் வந்து நின்று தான் இருக்குது. அதை படிக்கிற பொழுது வந்தும் நின்றும் போவதும் ஆதலால் தருபவன் ஒருவன் வேண்டும். அதை செய்வதற்கு ஒருவன் தேவையல்லவா? அவன் யார்? தான் முதல், அவன்தான் அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம், அவன் அனாதி முத்த சித்துரு என்று கடவுளை கடவுள்னு சொல்லாம இப்படி அழகாக சொல்றார். அவன் தருபவன், அனாதி முத்த சித்துரு, தான் முதல், தான் ஈறு என்று கடவுளை பற்றிய ஒரு கருத்தை இந்த முதல் பாட்டில் அவர் சொல்லுகிறார். இந்த பாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மற்றவரெல்லாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுங்களா? உலகம் என்பது தோன்றவும் இல்லை, அழியவும் அழியாது. இது மற்றவருடைய கருத்து. இப்ப நாம வேற நம்ம சொல்லியிருக்கிறோம், வந்து நின்று போவதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறோம், கடவுள்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் உலகம் என்பது தோற்றுவிக்கப்படாதது, அழிக்கவும் முடியாது, இப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்க தோற்றுவிக்க சொன்னா தானே தோன்றும். அது ஒரு ஆள் தேவை கிடையாது. அப்போ உலகத்தை பற்றி என்னென்ன கருத்து இருக்குது என்றால், உலகத்தை தோற்றுவித்து நடத்தி அழிக்கின்ற ஒருவன் இறைவன் உண்டு என்று சொல்ற கருத்து ஒன்று. அதெல்லாம் கிடையாது, உலகம் தோன்றவும் இல்லை, அழியவும் அழியாது, அப்படியே இருக்கிறது, அப்படியேதான் இருக்கும் என்று சொல்ற இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, அப்படி தோன்றுன்னு சொன்னா தானே தோன்றும், தானே நிற்கும், தானே அழியும் என்கின்ற கருத்து. இதெல்லாம் உலகத்தை பற்றி சொல்லுகின்ற வேறு வேறு கருத்துக்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களோடு ஒத்து வரவில்லை அல்லவா? அதனால் அந்த குற்றங்களை அவங்க சொல்ல போறாங்க. அதுக்கு நாம மறுப்பை அடுத்த பாட்டில் சொல்ல போறோம். இந்த முதல் பாட்டிலையும் சில விளக்க வேண்டியது இருக்கிறது. அந்த விளக்கத்தையும் அடுத்து அவங்க சொல்லுகின்ற மறுப்பையும் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கிறேன். காரணம், 3 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொன்னால் சித்தாந்த வகுப்பு அது போதும், அந்த வகையில் வைத்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 5 மணித்துளிகள் 10 மணித்துளிகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நாம் விளக்கலாம். அதை நீங்கள் வினாவிடை போல நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க, இல்லை எல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த வகுப்பில் கேட்டாலும் கேட்கலாம். ஐயா, சித்தியார்ல எல்லா பாட்டும் எடுக்க போறீங்களா? எப்படியா அந்த பாட்டை சொன்னீங்க? ரொம்ப கஷ்டங்க, அப்படியே முடியாது, எல்லா பாட்டையும் சொல்ல முடியாது. எப்படி எடுக்க போறீங்க? அப்போ அதான் அந்த கருத்துக்கள் மட்டும் சொல்ல போறோம், முக்கியமான சில கருத்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. புக்கை வச்சுங்க, புக்கை வைத்து அதான் புக்கை வச்சுதான். அதே ஒவ்வொரு பாட்டா சொன்னா வருஷக்கணக்கு ஆகுமே. ஹெட்டிங் வைஸா சொல்லிடுங்க. ஆமா, முக்கியமா அப்படியே சொல்ல போறேன். அப்படிதான். சரி, மிக்க நன்றி ஐயா. நன்றிமா. சந்தேகம் கேட்கிற மாதிரி இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். இன்றைய பாடப்பகுதி ஐயா நடத்தினதுல ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம்? சொல்லுங்கம்மா. கல்பனாவா? கல்பனாங்க ஐயா. சொல்லுங்கம்மா ஐயா. இப்போ இதை நீங்க சொல்றது ஓரளவுக்கு எடுத்துக்கிறோம், ஆனா அந்த புக்கு வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. மேக்சிமம் தமிழ்ல பேச ட்ரை பண்றோம், நிறைய ஆங்கிலம் கலந்துருச்சு. பேச்சு மொழி தானே பேசுங்க, தப்பு, அதை பத்தி ஒண்ணு பரவாயில்ல, சொல்லுங்க. மன்னிக்கவும். ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா வகுப்பு. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா ஃபீல் பண்றோம். கடவுள் நம்மள நல்ல ஒரு இதுல கூட்டு போறாரு அப்படின்றதுல சந்தோஷம். இது இப்ப கிளாஸ் எப்படி வாரத்துல ஒரு நாளுங்களா ஐயா? இல்ல, இப்போ எனக்கு இருக்கிற ஓய்வு நேரத்துல தான் நான் வர வேண்டியதா இருக்குது. போன வாரம் திடீர்னு இன்னொரு வேலை எனக்கு வந்துச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல, அதை மறுக்க முடியல. இப்ப இருக்கிறபடி பார்க்கிற பொழுது நான் பெரும்பாலும் அடுத்த வாரம் நான் வரலாம். சனிக்கிழமை தோறும் வேற வகுப்பு நான் ஏற்கனவே கமிட் ஆனது. ஐயா சொன்னதுனால இப்ப நான் சரின்னு ஒத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட வேற கிளாஸ் கேன்சல் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுறேன் நானு.
பார்ப்போம் இன்னும் 2 வாரம் பார்ப்போம், நான் சொல்றேன். இதுல ஃபீஸ் நீங்க அதை எப்படி பே பண்ணணும் அப்படின்றத டீடைல் சொல்வீங்களா ஐயா? ஃபீஸா? அது ஐயா கேட்டுங்க. ஆமா, நாங்க அந்த குழுவுல நாங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவோங்கம்மா. ஓகே ஓகேங்க ஐயா. நீங்க அந்த உங்களுக்கு தகவல்கள் அதுல கிடைக்குமா? நீங்க ஒன்னும் சிரமப்பட வேணாம். சரிங்க. அந்த புக்கும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோங்க ஐயா, நேம் நோட் பண்ணிக்கோங்க. நான் இருந்தாலும் மெசேஜ் அனுப்புறதுனாலும் அனுப்புறேன். சரிங்கம்மா, சரிங்க. 1ஆம் தேதி நேர்ல வந்துச்சு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா. ஓகே. இது எல்லாம் நடத்துறவங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட முறையா நன்றி உரை சொல்லி மகுடம் சொல்லி முடிக்கலாங்கம்மா. அவங்க யாரோ ருக்மணின்றவங்கலாம் பேச நிக்கிறாங்க நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. சிவாய நம ஐயா. மிகவும் நல்லா இருக்கு. இதே அந்த நிறைய முறை புத்தகத்துல நாங்களா படிச்சிருக்கோம். இந்த ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உண்மையிலேயே. ஒரு நல்ல தமிழ் இவ்வளவு சிறப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார அமைச்சு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. அவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா வயசாயிடுச்சு, இனிமே நாங்க படிச்சு ஆக போறது ஒண்ணும் இல்ல அப்படின்றது கிடையாது. உங்கள்ட்ட கேட்கும்போது நாங்க குழந்தையா மாறிடும். இந்த வயசுல ஒரு குழந்தையா மாறுற தன்மை கொடுத்து சிறந்த ஆசிரியை கொடுத்த உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அமைச்சு கொடுத்த சங்கரா கல்லூரிக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடன் படுறோம். அது எவ்வளவுன்றதை எனக்கு சொல்ல தெரியல. யானை கிளநூறு கைமாறன்ற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. மிகவும் இனிமையா இருக்குங்க. தொல்காப்பியத்தை கொண்டு வர்றாங்க, சங்க இலக்கிய கொண்டு வர்றாங்க, அவையாத்தி வர்றாங்க, எல்லாமே மனசுல ஓடுது. இல்ல, இதே அளவைகளை நாங்க எத்தனையோ தடவை படிச்சிருக்கோம். இதே அளவைகளை பல முறை படிச்சிருக்கோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம இதுல போயிட்டு சைவ சித்தாந்த வகுப்புல 10 தொகுப்பு 10 15 தொகுப்பு எத்தனை தொகுப்பு பாக்குறது இல்லைங்க. இன்னைக்கு ஒரு தொகுப்பு போதும். ஒரு சிறப்பான அதான் இது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்க பாத கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்குறோம். இது ஒண்ணுதான் எங்களால் செய்ய முடியும். அனைவருக்கும் நன்றி. சிவாய நன்றிங்க ஐயா. முறையா நன்றி சொல்லி மகுடம் சொல்லி முடிச்சிடலாம். மகுடம் யாருன்னா சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லிடுறேன் நானு. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்புரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க நன்றி உரை சொல்றீங்களா ஐயாவுக்கு? ஆமாங்க ஐயா. சரி. அனைவருக்கும் வணக்கம். சைவ சித்தாந்தம் வகுப்பு இணைய வழியாக இனிமையான முறையிலே நடந்து கொண்டு வருகிறது. அதிலே நடப்பு கல்வியாண்டிற்குரிய 2ஆம் பருவத்திற்குரிய